ஓ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சாரி ப்ரோ, இது கொஞ்சம் வர முடியல. நீங்கள் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 12 மணிக்கு வரேன்னு சொன்னேன், வர முடியல. நாளை இருந்து கண்டிப்பாக வந்துடுறேன். இன்றைக்கி வெளில போயிட்டேன் ஒரு வேலையா, அதனால். ஃபைட் கிளப் பார்த்துட்டீங்களா ப்ரோ? நான் பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? யாராவது சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நான் இன்னைக்கு மத்தியான ஷோ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது. ஓகே ஓகே. ராவா இருந்தது ப்ரோ. இன்டர்வல் ஃபைட்டும் நல்லா இருந்தது. கடைசி 2 பேரும் அடிக்கிற ஃபைட்டும் அதான் ஏன் ஏ கொடுத்தாங்கன்ற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி ப்ரோ? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா ப்ரோ? ஒரே அடி பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்கிறீங்களா? இல்லை அந்த அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரேடி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. அது தம்பி கேரக்டரும் வந்து அது எங்கேயோ டைவர்ட் ஆகி போய் அந்த இதை சொல்றீங்க. படமாக எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை சுத்தமாக. ஆனா இது தேவைப்பட்ட கருத்து தான் ப்ரோ. அரசியல்வாதிங்க மற்ற ஆளுங்க வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்கன்றது. எப்படி யங்ஸ்டர்ஸ் கஞ்சா அடிக்கிறாங்க, எப்படி கஞ்சா உருட்டுறாங்க, எப்படி இருக்கா கஞ்சா இல்லையா ப்ரோ? இல்லன்னு மறுக்க முடியுமா? இருக்கு. எல்லாமே இருக்கதானே செய்யுது. இது ரொம்ப ஆனா நாட்டுக்கு இதை கரெக்ட் பார்த்து தான். எப்படி கஞ்சா திருந்துவாங்களான்னு உருட்டுறது, தெரியாது. ஆனா எப்படி அவேர்னஸ் இருக்கும். திருந்துவாங்க இதை பார்த்தா கஞ்சா அடிக்கணும்னு தோணும். வேணா உருங்க, படம் ரிலீஸ் ஆகிமா நான் பேசிக்கிட்டு அவர்னா சொல்லுவோம் ஏங்க. அந்த சீன்ல டைலாக்ல நான் தான் டம் அடிக்கிறேன், என்ன பண்ண சொல்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி சீனு ஃபுல்லாவே அப்படியே ஓகே. இது பாத்துட்டீங்களா ப்ரோ? கண்ணகி பார்த்துட்டேன் ப்ரோ. கண்ணகியும் பெருசாக பிடிக்கல. இந்த வாரம் 2 படம் பார்த்தேன், 2மே பெருசாக பிடிக்கல. ஃப்ரெஷ்ஷாவா ப்ரோ இல்ல? ஆமாம், 2மே பார்த்துட்டேன். ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. நல்ல வேலை ஆலம் பண்ணா மட்டும் நாங்க பார்த்துட்டோம் ப்ரோ. அது என்ன ப்ரோ லாஸ்ட் நேரத்துல வந்து கேஜேஆர் இஷ்யூ வந்திருக்குங்க. 24 AM செட்டில் பண்ணுமா? 25 AM இல்ல, வேற ஒருத்தர் டிஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ்க்கு அவங்களுக்கு டிஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ் அந்த கியூப் மாதிரியே ஒருத்தர் சப்ளை பண்றாரு அவரா? இல்ல அவங்க ஃபைனான்ஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஎஸ்ஆர் தான், அந்த இதெல்லாம் கியூப் மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். பட் அவங்க ஃபைனான்ஸும் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்ஆர் தெரியும் இப்போ, இங்க அதுக்காக திருச்சி சைட்ல எல்லாம் அவங்க தான் பண்றாங்க. ஆமாம், நிறைய தேட்டருக்கு அவங்க பண்றாங்க. இப்போ அவங்க ஃபைனான்ஸும் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதுக்காக ஸ்டே வாங்கியிருக்காங்க கோர்ட்ல. ப்ரோ தேட்டர் இருக்கா ப்ரோ இல்ல சும்மா அந்த செலிபிரிட்டிஸ் மட்டும் பார்க்க? டிஎஸ்ஆர் இந்த வீடு வச்சிருக்காங்க. அவங்க சுற்றி வச்சிருக்காங்க, மேலே வச்சிருக்காங்க. சென்னையில ப்ரோ? ஆமா, ஓகே செலிபிரிட்டிஸ் பக்கெட் பாருங்க. எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருமே அந்த கண்டென்ட் லோட் பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு தேட்டர் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே அந்த தேட்டர் செட்டப்பே 2 பெருசாக்கிடுவோம். 2 தேட்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு மினி தேட்டர். ஒன்றில் வந்து ஒரு 50-60 பேர் படம் பார்க்கலாம், ஒன்றில் வந்து ஒரு 20 பேர் படம் பார்க்கலாம். அது ரெண்ட்டுக்கு கொடுவாங்க. 5000 விடுதலை 10,000. டைம் அப்ப பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரஜினி வந்து அந்த பார்த்ததா அப்போ அதில் பார்க்கலாம். நம்ம பார்க்க முடியாது ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். ப்ரொடியூசர் அங்கே பே பண்ணால் யார் இருந்தாலும் பே பண்ணால் பார்க்கலாம். பே பண்ணி ஷோ புக் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். இல்ல ப்ரோ, டியூப்ல எப்படி இருக்காது. ஆக்சஸ் பண்றதுன்னு கேட்டேன். புக் மை ஷோல இருக்குமா இல்ல? அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ப்ரீமியம் தேட்டர். ஓகே ஓகே. சென்னையில எந்த ஏரியா ப்ரோ? வள்ளூர் கோட்டை இருக்கு. வள்ளூர் கோட்டை பக்கத்துல இருக்கு. ஓகே ப்ரோ ஓகே. Hi Karthik, Ayappan bro, thank you for giving the speaker.
கார்த்திக் ப்ரோ, நான் உங்களோட பெரிய ஃபேன். நான் யூகேலேருந்து பேசுகிறேன். ஹை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஈவென்ட்ஸ் நான் வந்து ஒரு என்ன பேரு? லாஸ்ட் ஜூன்லேருந்து கால் பண்ணி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், உடனே கிடச்சிருச்சு. எப்பவுமே யூடியூப்ல தான் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து இங்கே வந்தேன்னா என்ன பேரு உங்க பேரு? அதுக்கப்புறம் என் பேர் முகுந்த் ப்ரோ. நான் உங்களோட பெரிய ஃபேனு. நீங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் அப்டேட் பத்தி பேசுகிற ரொம்ப எல்லாமே நாளாச்சு. நல்லா இருக்கு. நியாயமாக பேசுகிறீங்க எல்லாத்துலேயும். ப்ரோ இப்போதான் இதான் போயிட்டு இருக்கேன். ஃபைட் கிளப் தான் போயிட்டு இருக்கேன். இப்போ 8:10 இங்கே ஷோ இருக்கு. என்ன படம் பார்க்க போறீங்க? ஃபைட் கிளப். பாருங்க பாருங்க. இங்கே அன்லிமிட்டெட் பாஸ் இருக்கு, ஸோ அதனால எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாம் லைனாக புக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வீக் இது எல்லாமே. சினிமால ஒர்க். ஹாய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ நேத்தெல்லாம் ட்வீட்டே போடல சாயங்காலத்துல இருந்து. அதனால என்னடா ஆச்சுன்னு பார்த்து உடம்பு தெரியலையான்னு பார்த்தேன். என்னாச்சு? இதை போலீஸ்ல ஏதாவது மாட்டிக்கிட்டானா? ஓவர பேசி இப்ப ப்ரோ அந்த மாதிரி ஜீப்பெல்லாம் நினைக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ எனி ப்ராப்ளம் இதாயிடுச்சு அப்படின்னுச்சியா? இல்ல உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ வந்துச்சாங்க. வேற நினைக்கல, உண்மையிலேயே உடம்பு சரியில்லையான்னு தான் நினைச்சேன். இல்ல கரெக்ட். எனக்கு கோபி வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு, ஏதோ உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்ற மாதிரி. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன். இந்த 2-3 வருஷமா நமக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப கூட நம்மள முடக்கி அந்த ட்விட்டருக்குள்ள வர முடியாத அளவுக்கு போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வரல அப்படின்றத அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி வந்தது இல்லை. மேக்சிமம் வந்தா இன்னும் இருமல், சளி, இன்னைக்கா தலைவலி, அந்த மாதிரி ஏதாவது வரும், மைனரா வரும். பட் அதுவுமே எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம இருக்கோம். அதான் கோப்பி யோசம். அம்மா நமக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்விட்டருக்குள்ள வராம போயிருக்கோமா என்னைக்காது? அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். கோபியோட மெசேஜை பார்த்து, பர்சனல் மெசேஜ். பரவாயில்ல, ஒரு 3 வருஷமா இந்த பாடி தாங்குது பயங்கரமா. ஒரு நாள் கூட கேப்படாத அளவுக்கு பாடி தாங்குதே நல்லா நினைச்சேன். நேற்று ஒரு பார்ட்டி ப்ரோ, பார்ட்டி போனோம். பார்ட்டி பயங்கர லேட் ஆயிடுச்சு, அதனால வர முடியல. போன்லயே சார்ஜ் கம்மியா இருந்துச்சு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் போன வாரமே, திங்கக்கிழமை கொஞ்சம் லேட் ஆகுங்க, அது கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. திங்கக்கிழமையே இல்ல, சரி புதன்கிழமை வியாழக்கிழமை லேட்டான்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்ட். வியாழக்கிழமை லேட் ஆகுங்க மாதிரி இது இருக்குங்க. அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறேன், திங்கக்கிழமை கொஞ்சம் லேட் ஆகும். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவேன். நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுறேன். நேற்று ரெக்கார்டிங் நீங்க போடவே இல்லையா? ஸ்பேஸே இல்லை ப்ரோ, ஸ்பேஸே இல்லை. ஓ அப்படியா? நீ காலைல எழுந்து பார்த்தா என்னடா அது ஸ்பேஸ் இல்லைன்னு நினைச்சேன். ஓகே. நான் இங்க இருந்தே தெரியல. ஸ்பேஸ் ரொம்ப யூஸ் ஆகுது எங்களுக்கு எல்லாருக்குமே. இங்க வெளியில இந்தியா விட்டு வெளில இருக்கவங்க எல்லாருக்கும். ப்ரோ இது வரீங்களா? அவினாஷ் வரீங்களா? என்ன கோபி? அவினாஷ் போகணும். நான் சேலம் போறப்ப அவினாஷ் போயிடுறேன். ஆனா நாளைக்கெல்லாம் போகணுமோன்னு தெரியல, ஒரு சின்ன வேலை இருக்கு சென்னையில, விஷயத்தான் போகணும். திங்கள் செவ்வாய்க்கு மேல போகணும். போயிட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே நான் அங்க வரலான்னு பார்த்தேன். சொல்றேன். அதுதான் கேட்டேன். கார்த்திக் இந்தியா வந்தா மீட் பண்ணலாம் உங்களை. இந்த போட் ஒரு இது போட்டுருந்தாரா பண்ணு. ஆமா, இந்தியா வந்தா முகுந்த் மீட் பண்ணலாம். சென்னை இந்தியா. கண்டிப்பா ப்ரோ, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே, உங்களுக்கு டிஎம் பண்றேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், நாகா விக்னேஷ்னு சொல்லி, பெங்களூர் வந்து. அவர் பெங்களூர் வந்து வேற வேலையா வந்திருந்தாரு. இங்க ஒரு மீட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். பட் இந்த அளவுக்கு வந்து ஊருக்குன்னு வேற வேலையா வந்தா கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டு பாக்குறீங்களே, எனக்கே பார்க்கும்போது ரொம்ப. இல்ல ப்ரோ, எங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு சர்வீஸ் மாதிரி தானே பண்றீங்க. கண்டிப்பா இது ஒரு டெய்லி காலைல எழுந்து ஒரு 2 hours கேட்க முடியலன்னா ஒரு மாதிரி ஆயிடுது, கையாடுது. அதுதான் எனக்கே இதெல்லாம் ஓவரா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்?
இதுக்கு ஒரு ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்காங்க, வேற ஒருத்தர் வந்து எல்லாம் பேடிஎம் பண்ணி பேச வைக்கிறியான்லாம் காலைல மெசேஜ் அனுப்புறாங்க. பட் எனக்கே இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்பப்போ பேசும்போதெல்லாம். ஓகே, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் தானே. அப்படியே கண்டிப்பா ப்ரோ. அவரு உங்களுக்கு பேசினாரு, உங்களுக்கு அவரு எல்லாரும் பயங்கர பேசினாரு, ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய ஒய்ஃப் அவங்களையும் பேசினாங்க. பேசி அவங்க ரிசீவ் பண்ணது பேசினதுலாம் எனக்கே வந்து ஒரு மாதிரி பதட்டமே ஆயிடுச்சு, புல் அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாங்க வீட்டுக்கு வரணும் நீங்க அப்படின்னு ஒரு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி கூட போறாங்க, அந்த மாதிரி பேசினாங்க. கண்டிப்பா ப்ரோ. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது ஒரு ரீசன் தான், அதுக்காக தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டெய்லியும் பண்றாங்க தான். ஆனா கொஞ்சம் ஹாப்பி தான் ப்ரோ, உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது போது. இல்ல அது வந்து செகண்டரி, அவ்வளவுதான். அது இல்லைன்னா கூட நாளைக்கே வந்து யூடியூப்ல காசு கட்டாயிருது, யூடியூப் சேனல்ல போயிடுச்சு, அது காசு வரலன்னா கூட இந்த ஸ்பேஸ் ஐயோ காசு வரல அப்படின்னு ரத்தம்லாம் போக மாட்டேன். அது வந்து அடிஷ்னல், அவ்வளவுதான். அது தனி, இது தனி. இல்ல கார்த்திக், ஆனா எங்களுக்குலாம் கில்ட்டியா இருக்கும், நாங்க இது கேட்கறவங்க எல்லாருக்கும். ஸோ அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நம்மளால வந்து இதுவும் அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப முழிக்கிறீங்கல்ல, இது வந்து எனக்கு தெரியல லாங் ரன்ல வந்து எப்படி இது உங்களுக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா என்னன்னு எனக்கு தெரியல. அது கண்டிப்பா இருக்கும், அது கண்டிப்பா இருக்கும். அதான் இந்த கோபி சொன்னார்ல, கோபி சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், பாடி கொஞ்சம் தாங்குது, இன்னும் கொஞ்சம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும். இங்க ஃபைட் கிளப் நல்ல நிறைய ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்காங்க கார்த்திக் யூகேல. படமே வைட் ரிலீஸ் தாங்க பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஹீரோ படத்து மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஓ சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா ப்ரோ, நீங்க பாத்தீங்களா? எனக்கு பெருசா பிடிக்கல ப்ரோ. ஓகே கார்த்தி அண்ணா வாங்கண்ணே, உங்களை தான் நேற்று கேட்டுட்டு இருந்தார் ஒருத்தர், நடராஜண்ணே வரவே இல்லை, பேசுறது இல்லை, அவர் வாய்ஸ் கேட்காம தூக்கம் வரல. ஏப்பா நீ போய் பேசுறீங்க, ஏப்பா நீ ஐயப்பா அந்த ரெக்கார்டுக்கு எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிச்சுடு. கேட்டாருண்ணா, அவங்கள கேட்டாரு. இப்ப நமக்கு பொழப்பு இருக்குப்பா. ஏப்பா கார்த்தி, நீ இப்ப இந்த வாரம் என்னென்ன படம் பார்த்த? இந்த வாரம் 2 படம் பார்த்தேன். என்ன படம்? ஃபைட் கிளப், கண்ணகி. ஆனா வந்து யாரு தீவன் படம் பார்க்க பாத்தியா? என்ன படம் அது? தீவன், நவரசனாயன் கார்த்தி, எங்க அண்ணன் படம் பார்க்க யாரும் பார்க்கல பாத்தியா? சன்னி லியோன் படங்க. அது வந்திருக்கா, ரிலீஸ் ஆயிருக்கா? யாரப்பா சன்னில சொன்னது தம்பி? காமெடி பண்றதுக்கெல்லாம் வேற பேச போவோம் தம்பி. நவரசனாய் சன்னில ஒன்னாப்பா காமெடி வந்து கார்த்திக். இவனுக்கு சன்னி லியோன் தான் தெரியும், நவரசனாயனே தெரியாது. அந்த கொஞ்சம் அந்த ஐயப்பனை கூட, ஐயப்பா பேசவே மாட்டான் ஐயப்பன், ஒரே சிரிப்பு அப்படியே. உங்களுக்கு தெரியுமா சன்னி லியோன் யாருன்னு? அதெல்லாம் யாரு தெரியுப்பா? அதெல்லாம் ஹிந்தி நடிகை. நான் தமிழ்ல தான் பாப்பேன் முதல்ல. ஹிந்தி நடிகரை பத்தி ஹிந்தி நடிகையா? பின்ன யாரு அது? ஆனா பேன் வேர்ல்டு ஸ்டார்னு, வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். வேர்ல்டு கூட தெரியும் எனக்கு. எனக்கு தமிழ்ல தெரிஞ்சா போதுமாப்பா. தமிழ்ல வேணும் மொழியே கிடையாதுன்னு அவங்க. இப்ப நடிகை பத்தி நமக்கு எதுக்குப்பா? எனக்கு அண்ணா முக்கியம், தளபதி முக்கியம், அதோட அதான் விட்டுரு. சரி இருப்பா. இல்ல கார்த்தி துர்நசம் இல்ல அதை விடுங்கண்ணே. இப்ப நீங்க பார்த்ததே இல்லையா சன்னி லியோன் படம்லாம்? இல்ல பாத்துல என்னண்ணே உலகம் ஃபுல்லா பாக்குறாங்கண்ணே, அந்த பார்த்ததுலன்றீங்க அவங்க படத்தை. உலகத்தை உலகம் கூட படம் பார்க்கறது நான் எதுக்கே பார்க்கணும்? எனக்கு பிடிச்ச படம் தான் நான் பார்க்கணும்ப்பா. சரி அது விடு. இப்போ வந்து துர்நச படம் இப்ப ரிலீஸ் ஆகுது, விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது. அது தெரியலண்ணே. கொஞ்சம் இந்த ஐயப்படம் பேசக்கூட, ஐயப்பன் பேசவே மாட்டேங்கிறான் பாரு. பேசவே மாட்டான் ஐயப்பன் பேச மாட்டான், விடுங்க. வேற என்ன கருத்து? எப்ப ஊருக்கு வர? அவினாசிக்கு வருவேன், அந்த பிரசாந்தோட கடைக்கு வரும்போது சொல்றேன், வந்துருங்கண்ணே.
பிரசாந்த் எல்லாம் கடைக்கு வர ஒண்ணா மாட்டேன். இல்ல பிரசாந்த் கடைக்கு வர மாட்டேன். பிரசாந்த் கடை பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அடிச்சு விடுவான். ஒன்னா போய் பகவதியில டீ கடைக்குள்ள பூந்த மாதிரி பூந்துட்டு வந்துடலாம். இல்ல 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 நீ அவனே சேர்ந்தா பேம்போவா. பேம்போ ரெஸ்டாரண்ட் தெரியுமா? பேம்போ பேம்போ டேம்போ அங்க வந்துரு. அங்க வந்து நீ எப்படி நீ என்ன வேணா சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டே இரு. என்னோட பேரை மட்டும் சொன்னா போதும். கடைக்கு காசு கேட்டா நம்புறது. அதான் சொல்றேன். நீ வந்து ரவின்னு சொன்னா போதும். அந்த கடை ஓனர் பேர் ரவி தான். என் பேர் ரவி தான். ரவி சொன்னா சரி நீ சாப்பிட்டு போயிட்டே இரு. கண்டு கார்த்திக் மட்டும் ஃப்ரீ. கார்த்திக் நீ வந்து அங்க வந்து ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி இந்த யார் இருந்தாலும் இந்த கடையில் யார் இருந்தாலும் போன கொடு. நீ சாப்பிட்டு என்ன வேணா சாப்பிட்டு போ. நீ உனக்கு மட்டும்தான். சரிண்ணே, அவனாச்சு வைக்கிறவா அங்கேயும் வச்சு விட்டுறேன். அவனாசி பேம்போ 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 ரோஸ் ரெஸ்டாரண்ட். ரோஸ் எது என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நடராஜன் இங்க பரணி ப்ரோ ஸ்பேஸ்க்கும் வருவீங்களா? என்னப்பா? பரணின்ற ஸ்பேஸ் திருச்சி தேட்டர் அது வந்து அது தம்பி அது அது வேற பேசு. இது இது வந்து எல்லாரும் பேசு. அது ஆனா வந்து இருண்ணே, ஒரு நாளைக்கு ரோர் சவுத்துக்கு வந்து அங்க வந்து காசு கொடுக்காம டிஷர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்து பேம்போ தானே, பேம்போ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு மொத்தமா ஏன்டா அவன் வந்தான்ற அளவுக்கு பண்ணி விட்டுறேன். இப்ப எனக்கு வந்து ரோட் சைடு யாரும் தெரியாதுப்பா. பேம்போ ரெஸ்டாரண்ட் ரோட் சவுத் தெரியாதா? என்னென்ன சன்னி லியோனும் தெரியலன்றீங்க, ரோட் சவுத்தும் தெரியலன்றீங்க. என்ன யாரப்பா சன்லியோன்ல பார்த்தே இல்லப்பா எனக்கு. பார்த்ததே இல்லையா? ஒரே ஒரு பாட்டுக்கு ஒரு படத்துக்கு டான்ஸ் ஆனாங்க, அதை போட்டு பார்த்தாங்க. இல்ல என்ன பாட்டுன்னு அது தெரியல. டிவியில பார்த்தேன் நான். அதோட சரி பசங்க எல்லாம் பார்த்தேன், நானும் பார்த்தேன். எதுக்கப்பா சன்லியோ நமக்கெல்லாம்? ஏப்பா நமக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. பாத்தீங்களா ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு கோவப்படுவாங்க. நீ இப்ப பாருங்க எத்தனை ட்வீட் வரும் பாருங்க. சன்னி லியோன் தான் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்கீங்க. ஜெயசூர்யா அதெல்லாம் கேட்க முடியாது, தட்டி கேட்க முடியாது. நீ ஸ்பீக்கர்ல இருந்து வேற பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன். ஐயப்பா ஐயப்பா பேசுறானப்போ. ஐயப்பா ஏனப்பா ஐயப்பா பேசப்பா. 200வது நாள் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நாள்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு 200வது நாள்னா என்னது? கப்பு ஜெயிச்சு 200 நாள் ஆயிடுச்சு. இதா ஐபிஎல் பாவத்தை அவங்க கையில ஒரு கப்பும் இல்ல, இருந்த கேப்டன் பதவியும் புடுங்கி விட்டாங்க. நார்மலா இருக்காப்லையா? மனநலம்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கா அவருக்கு வீட்டுல? மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஐயப்பா. நீ பேசாதல புரியுது. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில எப்படி என்ன மாதிரி உருட்டுவேன்றது பேச தெரியாம தானே ஸ்மைலி போடுற. இல்லண்ணா அது மும்பை சப்போர்ட்டே இல்ல. இனிமே என்னது பேசுறது இல்ல எனக்கு ஒண்ணு புரியல ஜெயசூர்யா. நீங்க ஆக்சுவலி வந்து ரோஹித் சர்மா வந்து அண்டர் ரேட்டட் பிளேயர் தான். இப்ப இந்த வேர்ல்ட் கப் நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? எல்லா இந்தியா ஜெயிச்ச 10 மேட்சுக்குமே வந்து ஸ்டார்ட் கொடுத்தது ரோஹித் சர்மா தான். அப்பனா கப்பு ஏன் ஜெயிக்கல பிரதர்? கப் என்னங்க கப் ஆச்சு அந்த டேக்கு அன்னைக்கு சரியான டே இல்லன்னா ஜெயிக்கல, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றது? நான் தோனியோட ஃபேன் தான். பட் நீங்க ரோஹித் சர்மா வந்து இன்சல்ட் பண்றது எனக்கு புரியவே இல்லை. பேசக்கூடாது பிரதர். நானும் ரோஹித் சர்மா ஃபேன் தான் பிரதர். நீங்க இப்படி பேச எனக்கு நீங்க என்னமோ வந்து அப்படி சொல்றீங்க. ரோஹித் சர்மா அது இது மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கும் தோனி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர்னு தோணுது பிரதர் இன்னையில இருந்து. இல்ல அப்படிலாம் இல்லையே. தோனி ஏங்க தோனி கிரேட் பிளேயர் தாங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்து நீங்க இன்சல்ட் பண்ற அளவுக்குலாம் இல்ல. அப்ப ரோஹித் சர்மா ஆனா கிரேட் பிளேயர் இல்ல பிரதர். எனக்கு புரியவே இல்லை உங்களோட ஆர்குமெண்ட் புரியாது பிரதர். இல்ல இப்ப எப்பவுமே நம்பர் 1 ஒரே ஒரு ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வேர்ல்ட் கப் நீங்க வேர்ல்ட் கப் 2011ல கடைசியா பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பாக்கலையா? 1983ல கோமால டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தேன். அப்ப நான் என்ன பண்றது? ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் வந்து இவ்வளவு தூரம் இந்தியா வந்ததுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ரோஹித் சர்மா தான். இவ்வளவு தூரம் வந்தோன்னா அப்ப எனக்கு புரியல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எத்தனையோ தடவை வந்து ஃபைனல் வரைக்கும் தோத்துருக்காங்க, நியூசிலாந்து தோத்துருக்காங்க. அப்ப அவங்களும் கப்பு கொடுத்துடலாமா? கப்பு ஜெயிச்சாதான் பேசணும், எல்லாம் பேசக்கூடாது. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. அப்படின்னா அது வந்து அதுதான் ஒரு கப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க மேட்ச் ஜெயிச்சதுக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல இவர் வந்துருவாரு. இப்ப வேற படம் வசூல்ல பேசலாமா? டஃப் கொடுத்தாங்க, அதனால அவங்க தான் வின்னு, பொங்கல் வின்னு கொடுத்துடலாமா? இல்ல ஸ்போர்ட்ஸ் வேற, மூவி சினிமா வேற. உங்களுக்கு தோதா இருக்கிறதுனாலும் வேறையா இருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே ஒரு விஷயம் எது கப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னா யார் மேட்ச் வின் பண்ணி, இட் இஸ் நாட் யுவர் டேனா நீ எல்லா டேலையும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து அவன் வந்து மேட்ச் நடத்துறான் ஃபைனல்னு. யூ கேனாட் ஜஸ்ட் எஸ்கேப் சேயிங் இட் இஸ் நாட் மை டே.
சி ஒன் செகண்ட் தம்பி 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 இங்கிலீஷ்ல பேசுனா என்னையா நீ வர்றது இருப்பா போடுறதே இருப்பா சண்டை வந்து கேனத்தனமா சண்டை தான். இது இல்ல ஒரு இரு இங்கிலீஷ்ல வந்து இன்டெலெக்சுவல் மாதிரி சண்டை போடுவீங்க நீ. ஆமா, இல்ல இங்கிலீஷ்ல பேச இங்கிலீஷ் தான் பேச முடியும். ஜெயசர் சார் தம்பி எப்ப இருந்து தம்பி கிரிக்கெட் பாக்குறீங்க தம்பி? நேத்து காலம் பார்க்க ஆரம்பிச்சேனே தம்பி. நீ உண்ட சரியில்லப்பா. இன்னொரு தம்பி ஈவன்ஸ் இல்லையா யாரு இருப்பாது? அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. சாமி எப்ப இருந்து சாமி கிரிக்கெட் பாக்குறீங்க? நான் 1996ண்ணா. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டை பேன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எந்த மேட்சை பாருனாங்க சொல்லுப்பா. 92 இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தெரியும்ண்ணா கிரிக்கெட். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் அலன் பார்டர் அவுட், பவுலிங் போட்டு ரொனால்டு. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா பேன் ஆயின்றீங்க, அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியான்றீங்க, புரியல. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா தான் பேன் ஆச்சு. வந்துச்சப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனது ஆஸ்திரேலியா கூட. ஓகே. அந்த மேட்ச் நீ வந்து ரெண்டாவது மேட்ச் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு கப் உள்ள வந்தோடனே அப்ப கேப்டன் வந்து வெசலஸ் நீ பாத்துக்கப்பா. வெசலஸ் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியன் மேன். அங்க வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்காம சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேப்டன் ஆனாப்ல. இப்ப கிரிக்கெட் விடுங்கப்பா எப்ப நம்ம வாழ்க்கை பத்தி பேசலாம்ப்பா. கார்த்தி என்ன கார்த்தி நீயே எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்கிற நீயே. ஐயப்பா நீ பேச ஐயப்பா நீ ஒரே சிரிச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. நீ பேசு. நீ யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்ப நீ எல்லாம் கூகுள் சர்ச் பண்றது ஏப்ப எதுக்கு கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே சன்னி லியோனை போய் கூகுள் சர்ச் பண்ணுங்க. நீங்க எதுக்கே நீங்க என்ன மெல்பர்ன் சவுத் ஆப்பிரிக்கா 1992 எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சன்னி லியோன் யாரும் தெரியுமா? சன்னி லியோனை ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்க. எதுக்கே நீங்க அப்புறம் நான் எதுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச்ல கூகுள் சர்ச் பண்ணணும்? தேவையா? முடிஞ்சு போன கதை பேசணும். இப்ப இருக்க தலைவி சன்னி லியோன் தெரியலன்றீங்க, அது கூகுள் சர்ச் பண்ணுங்க. போங்க ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் பண்ணிட்டு வாங்க. சன்னி லியோன் SUNNYLEONE போய் சர்ச் பண்ணிட்டு வாங்க. தலைவி சன்னி லியோனா? ஏங்க சன்னி லியோனே 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் என்ன 10 வருஷம் என்ன அண்ணனுக்கே தெரியல. 10 வருஷமா இருந்து ஃபீல்ட்ல இருந்து அண்ணனுக்கு தெரியலன்றாரு. நீங்க வயசுல இருந்தப்ப இருந்த ஆளுங்க சன்னி லியோன். இப்பெல்லாம் வேற ஆள் வந்திருப்பாங்க. அதெல்லாம் தெரியும். ஓகே ரைட். பட் யாரு ஃபேமஸ் அவங்கதான். அண்ணே நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணிட்டு வாங்கண்ணே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இது ஏப்பா நடி எதுக்கு நான் சர்ச் பண்ணணும்? அண்ணே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அவங்களுக்கு தெரியாது. ஆமா அதெல்லாம் போய் பாத்துட்டு வாங்கண்ணே. தெரியாம வாய விடாதீங்கண்ணே. ஒருத்தர் வச்சு தெரியாம டக்குன்னு வாய விடாது. இல்ல இல்லப்பா அவங்க வந்து பெரிய நடிகர் நான் ஒத்துக்கிறேன். நான் எதுக்கு எனக்கு பிடிச்சதான் பாப்பா சர்ச் பண்ணுவேன். நீங்க பாக்காமலே எப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம்? நீங்க பாத்திருப்பீங்க. எதுக்குப்பா நான் பாக்கணும்? எனக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர மாட்டீங்க. பாத்திருப்பாரு 3 பேர் ஞாபகம் இருக்காது, பேர் தெரிஞ்சிருக்காரு. இல்ல பேர் தெரிஞ்சிருக்காது. அது கரெக்ட் தான். பேர் தெரிஞ்சிருக்காது. இவங்கதான் இன்னாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. சாமி நான் வந்து ஏன்னா அந்த படத்துல டைட்டில் கார்டெல்லாம் வராது, அதனால தெரிஞ்சிருக்காது. அண்ணனுக்கு தெரியாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயப்பா என்னை பேச வைக்க பாக்குறேன் ஐயப்பா. நான் வந்து படத்தை பார்த்து எதையும் அதே அனுபவம் பண்ணப்பா. ஏப்பா நீங்க ஐயப்பன் சன்லியன் ஃபேன் தெரியுமா? நீங்க சொன்னதுல அவனே கோவமா இருக்கான். ஃபேன்னா வந்து நான் வந்து கைத்தான் ஃபேனப்பா. ஏப்பா நீங்க பேசுறீங்க? என்னப்பா நீங்க கைத்தான் ஃபேன்ட்டீங்க டக்குன்னு. அண்ணே மியா கலிஃபா தெரியுமா உங்களுக்கு? ஐயா தெரியுதப்பா. அவங்களும் தெரியாதா? மியா கலிஃபால உலகத்துல எப்படி சொல்றது, இருக்கிற உலகத்துல ஒரு பாதி பேருக்கு தெரியுன்ற ஒரு டேட்டாவே இருக்கு. எப்படின்னே தெரியாம இருக்கும். இப்ப நான் அதிகமா சோசியல் மீடியா வரமாட்டேன்ப்பா. நானு இது சோசியல் மீடியால வராதுன்னு அதானே பிரச்சனை. இல்லப்பா நான் வந்து சிவகங்கை தம்பி. ஏப்பா நீ சிவகங்கை வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் ஐயப்பன் பேசவே மாட்டேங்கிறான். சேலத்துக்காரன் நல்லா பேசிட்டு இருக்கிறான். நீ அமனாசி கார்த்தி உங்களுக்கு நல்லா போடுறேன். அவினாஷ் வந்து என்ன யூஸ்? உலகமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க, வருவாரு. அவனாஷ் உலகமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்படி நாங்க ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க. உலகத்துக்கு எது தெரியும்? எனக்கு இந்தியா பத்தி தெரிஞ்சா எனக்கு போதுமாப்பா. நான் வந்து உலகத்துக்கு இந்தியா விட்டு வெளியே போக மாட்டேன். நான் வெளியே ஜாலியா டூர் போவேன். அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின் தானே. இந்தியன் ஆரிஜின் தான்ப்பா. நடி பத்தி நான் சர்ச் பண்ண மாட்டேன் உடப்பா. எதுக்கப்பா நீங்க சர்ச் பண்ண வேணானே, அவங்களே உங்க ஃபீல்ட்ல வந்துருவாங்க. வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். அவங்க திறமையானவங்களும் விட்டுருவோம். அவங்க திறமையான விட்டுறப்பா. எனக்கு திறமையான நான் பாத்துட்டு போறேன். திறமை இல்லைன்னு சொல்லணும், திறமையான ஆள் தான். இல்ல அவங்க ரொம்ப தப்பா சொல்ல நானு.
அவங்க எனக்கு தெரியாது சொன்னா தப்பாப்பா? இல்ல கண்டிப்பா உங்களுக்கு இல்ல. தெரிஞ்சு தப்பு எல்லா தானே, தெரியாதுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய அண்ணே தப்பு தப்பா தெரியுமா? அண்ணே பேசுறீங்க. அண்ணே இல்லண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் சொல்றோம். என்னன்னு தெரியல. கார்த்தி டிபி போட்டோ வச்சுட்டு போய் அந்த பாத்துக்கல. இந்த ஐயப்பன் கொஞ்சம் அந்த ஐயப்பன் பேச சொல்லு. ஐயப்பன் கொஞ்சம் இன்னைக்கு மனநல பிரச்சனைல மாட்டிக்கிட்டானே. மனநல பிரச்சனை பாத்துக்கல. ஐயப்பனை வந்து நான் சென்னையில வந்து அப்படியே அமுத்தலாம் பாக்குறேன். பேசு ஐயப்பா, சொல்றேன், சொல்லு, பேசு. அப்படியே ஒரு திருப்பி அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஆல் ஆஃப் யூ குட் நைட், சாரி குட் மார்னிங். தூக்குறேன். தேங்க்யூ. போறதுக்கு முன்னாடி சன்னில என்ன பாத்துட்டு போங்கண்ணே. படம் போட்டு ஓகே காட்டாம தூங்குறதுக்கு முன்னாடி. ஐயப்பா. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு மயக்கம் என்ன படம் பார்த்தேன், ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ மயக்கம் என்ன படம் ஏற்கனவே பார்த்ததுதான். ரெஸ்பான்ஸ் போல் கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா பயங்கர கூட்டம். ஏங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வாரம்லாம் வந்து நிறைய ஊர்ல வந்து இப்போ புது படத்துக்கு வந்து டேர்ம்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்து பழைய 3 மயக்கம் என்ன இப்போ வாரண மாதிரி வேற பண்ண போறாங்களாமே. வாரண மாதிரி இப்படி இறங்கிட்டாங்க. போற போக பார்த்தா அடுத்து சலார்லாம் சலார்லாம் எதுக்கியா போட்டுக்கிட்டு வட சென்னை கொடுங்க இருந்தா பொல்லாதன்னு எடுத்துருவாங்க அப்படின்ற அந்த ரேஞ்சில் இறங்கி வாங்க போல இருக்கு தேட்டருக்காரங்க. மதியம் ஷோ போனோம் ப்ரோ. ரீரிலீஸ் மதியம் ஷோ சரி கூட்டம் பண்றதுக்கு இருக்காது, சும்மா போய் இந்த பிரிண்ட் காசுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா அது கம்மி தான் ஜெசிகா. தேட்டருக்கு வந்து என்ன ஒரு 10,000 வரும், 12,000 வரும், அவ்வளவுதான் வரும். ஆனா இந்த கலெக்ஷன் வந்து என்ன புதுசா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனா கூட இவ்வளவு ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கே. இல்ல அதுவும் நான் 3 போன நினைச்சேன். 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன நினைச்சேன். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிட் ஆஃப்டர்நூன் ஷோ மாதிரி தான் ஸ்கெடியூல் பண்றாங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா காலேஜ் பண்றாங்க. அதுவுமே போறதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே எல்லாம் வந்து நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆன திங்கள் செவ்வாயில 100 டிக்கெட் 200 டிக்கெட் தான் வரும். தேட்டர்லயே 400-500 டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்களே. இப்ப என்ன எப்பா அந்த அடுத்த ஏதோ ஒரு ரிலீஸ் ஆகிற படம் இருக்கா, அவங்க நம்பர் கொடு. இந்த வாரணம் யார் ரிலீஸ் பண்றா, வாரணம் அவங்க நம்பர் கொடு. மயக்கமண்ணை யார் ரிலீஸ் பண்றா, அவங்க நம்பர் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி மயக்கமண்ணை யார் ரிலீஸ் பண்றா நம்பர் கொடு, இது ரிலீஸ் பண்றது யார், வடச்சென்னை யார் ரிலீஸ் பண்ற நம்பர் கொடு அப்படின்னு. ஆனா இந்த சலார்லாம் போடலாமா இல்ல இதையே ஓட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றானுங்க. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிளா போயிட்டு இருக்கு சினிமால. அந்த டேட்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிருப்பாங்களா அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு எல்லாம் போகாது. அந்த பீரியட்ல முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. டைரக்டா ப்ரொடியூசர் இது வந்து டைரக்டா ப்ரொடியூசருக்கு தான் போகுது. டிக்கெட் ரேட் கம்மியா வச்சோம். பட் அதே வந்து சில தேட்டர்ல வந்து டிக்கெட் ரேட் ஹையா 150 ரூபா 120 ரூபா எல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. அந்த தேட்டர்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. வெற்றி தேட்டர்ல தான் பார்த்தேன், மதுரை வெற்றி தேட்டர்ல தான் பார்த்தேன். 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இல்ல நான் தமிழ்நாட்டு மதுரையில எல்லாம் ஓடுதா, நான் சென்னையில மட்டும் தான் ஓடுது நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லயும் ஜெயசூர்யா சின்ன ஊர்ல நிறைய ஊர்ல போட்டு அவங்க எல்லாம் வந்து புது ரிலீஸே வேணா நாங்க ரீலீஸ ஓட்டிக்கிறோம்ன்ற ரேஞ்சில அவங்க வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. 3 தான் சொல்றேன், 3 தாங்க ஆக்சுவலா அது ஆரம்பிச்சே 3 தான். ஈவினிங் ஷோலாம் ஓடுதா இல்ல மத்தியான ஷோ மட்டும் தான் போடுறாங்க? எல்லா ஷோவும் ஓடுது. 3 ரிலீஸ் அப்ப கூட இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். 3 ரிலீஸ் அப்ப தான் நான் சினிமாக்கு வந்தேன். சினிமாக்கு வந்த டைம்ல வந்து 3 அந்த டைம்ல தான் ரிலீஸ் வந்தேன். கழுகு இப்போ 3 அந்த டைம்ல தான் நான் வந்து வேலைக்கு சேலத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்ல. அப்பயே அந்த படத்துக்குலாம் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. இப்ப என்னமோ வந்து பயங்கரம் மிராக்கிள் தான் ப்ரோ. மத்ததெல்லாம் வந்து மெயின் அப்போ ஓப்பனிங் இருந்தது. சாங்லாம் பெரிய ஹிட்ன்றதுனால நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு 3க்கு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து என்னன்னா ஒரு வாரமா 2 வாரம் ஆச்சு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகி. 2-3 வாரமா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. போற தேட்டர்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ வந்த படத்துக்கு எல்லாமே இது மினி ஸ்கிரீனை கொடுத்துட்டு மயக்கம் வந்ததுக்கு மெயின் ஸ்கிரீனை போட்டாங்க வெற்றி சினிமாஸ்ல மதிய ஷோக்கு. அதான் ப்ரோ, அதான் சொல்றேன். இப்போ வர படங்களை நியூ ரிலீஸை தாண்டி வசூலாயிட்டு இருக்கு. மயக்கம் ரிலீஸ் ஆனப்போ ஒண்ணுமே ஓடல கார்த்தி. ஒரு வாரம் நம்ம ஓடி இருக்கோம். அவ்வளவுதான். அடுத்த வாரமே ஒஸ்தி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு மயக்கமன் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு ஒஸ்தி நினைக்கிறேன். ஒரு வாரம் முன்னாடி ஒஸ்தி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஓடல, இதுவும் பெருசா ஓடல. ஆனா ஓப்பனிங் இருந்துச்சு. ஆலவந்தான் மாதிரி பாபா ரிலீஸ் பண்ணா இது இருக்குமா? அந்த படம் பெருசா போகலங்க. ஆலவந்தான் பாபா எல்லாமே இந்த ஒரு சில தேட்டர், ஒரு தேட்டர்ல அந்த மாதிரி தான் போச்சு. பட் 3 தான் வந்து
இல்ல போற இப்ப த்ரீ போடுற தியேட்டர்ல வந்து நல்ல இப்ப ரெஸ்பான்ஸ் ஒரு சில படம் பயங்கரமான இருக்கு. இந்த த்ரீ பையா இதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு செட்டு ஸ்கூல் செட் வந்து வெளியே வரப்ப கரெக்டா வந்த படங்கள். ஸோ அவங்களுக்கு மெமரியாவே இது. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய பார்த்தேன். தியேட்டருக்குள்ளேயே டான்ஸ் ஆடிட்டு ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் தியேட்டருக்குள்ளேயே பார்த்தேன். தியேட்டருக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் பண்றாங்களா? இல்ல தீ ரிலீஸ் ஆகும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் போட்டிருந்தானே ஒருத்தன் வந்து அந்த இதுல ஒரு பப்ல வந்து ஆமாமா ஸ்ருதிஹாசனை கல்யாணம் ஆமாமா பண்ணவர்ல அப்படிதானே பண்ணுவார் அந்த படத்துல ஆமாமா வரும். கமான் கேர்ள்ஸ் பாட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரீலா போட்டு வச்சிருந்தானுங்க, பார்த்தேன். என்ன பண்றது, சொன்னா பூமர்ன்றாங்க, சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதா? எப்பயுமே இல்ல அதுதான்ப்பா, ஏதாவது சொன்னா பூமர்ன்றீங்க, அதனால கொஞ்சம் ப்ரோ எப்பயுமே அமைதியா சைலண்டா போய் ரசிச்சுட்டு போயிடும். அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க பண்றாங்க. அதுதானே, ஏதாவது சொன்னா எதுவுமே சொல்லலையே, ஏதாவது சொன்னா பூமர்னு சொல்லிடுவீங்க, அதனால எதுவும் சொல்ல மாட்டேன்னு ஏன்னா சொல்லிட்டு நானே போலாம்னு நினைச்சேன். நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த படம் 3 தான். ரைட். அதனாலதான் நானே போலாம்னு நினைச்சேன். நான் போக முடியல, ஆபீஸ்ல கரெக்டா இருந்துச்சு. வீட்டுல சண்டை போடவே பயமா இருக்குப்பா. என்ன கோபி, ஏதாவது சண்டை ஆரம்பிச்சுடலாமே. வாங்க கோபிநாத், ரம்மி கோபிநாத் எப்படி போயிட்டு இருக்கு? ரம்மியில தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணிட்டாங்களே, திரும்ப ஆரம்பிச்சுடுங்க. ரம்மி ஓபன் ஆயிடுச்சா? என்ன கோபி, தடையெல்லாம் வச்சிருந்தாங்க, என்னாச்சு, எப்படி ஓபன் ஆச்சு? அதான் 28% ஆகிட்டாங்களே, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் உண்டு. இப்ப இல்லைங்க, இந்த கோர்ட்டு தடையெல்லாம் சட்டம் வந்துச்சு, ரம்மி தடை சட்டம், அதெல்லாம் அது இதாக இல்லையா? இல்ல அதாங்க, அது லீகல் ஆயிடுச்சு. அரசாங்கம் அலுவலகத்துக்கு இதாயிடுச்சு. அது டிடிஎஸ் இருக்கு, அரசாங்கம் ஜிஎஸ்டி இது பண்ணிருக்கானுங்க. என்ன திரும்ப விளையாட ஆரம்பிச்சாச்சா கோபி? இல்லங்க ஆனா கார்த்தி, இந்த 2018-19 யூடியூபுக்கு இந்த சேனல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்பெண்டர் வந்து ஜங்லி ரம்மி தான் ஒரு டயத்துல. ஆமா இது ஓபன் பண்ணால ரம்மி தான் வரும். அது என்ன பேசிஸ்ல கொடுத்துருவாங்கன்னா 50 மில்லியன் வியூஸ் 2 மாசத்துல அப்படின்னு சொல்லி அவுட்ரைட்டா ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. எந்த வீடியோ ஒரு நாள் ஜங்லி ரம்மி வரும். இல்லைன்னா படத்தோட இதுல எடுத்துக்குவாங்க. இந்த மெர்சல் வந்து டோட்டலா ஜங்லி ரம்மி 2.0 டோட்டலா ஜங்லி ரம்மி அப்படி எடுத்துக்குவாங்க. அது வந்து வெளியே போயிட்டு இப்ப அந்த இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறது ஜிடிஆர் டேஸ் தான். ப்ரோ அந்த பினாமோன்னு ஒரு இது இருக்குமா, அது என்ன ட்ரேடிங் ஆப் ப்ரோ? அது இவ்வளவு சேனல்ல இது பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய ஸ்கேமுங்க. அது ஏன் வந்து கவர்மெண்ட்டும் பெருசா கண்டுக்கல, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அது வந்து இன்ட்ரா ட்ரேடிங்னு ஒரு ஆப். அது வந்து இந்தியால பேன். இல்ல நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இந்த ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்கவங்க லிசனர்ல கேட்கறாங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். குறுக்கோளில பணம் சம்பாதிக்கலாம், இந்த ட்ரேடிங்கு, ரம்மி, இந்த மாதிரி விஷயங்கள்ல எதையுமே பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து கடைசியா வந்து உங்களை இப்போ எப்படி இருக்குங்களோ இதோட பெரிய குழியில் தான் போய் தள்ளி விடும். அதனால அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, பண்ணிடாதீங்க. இல்ல கார்த்தி, இல்ல அது அந்த பினோமா சொல்லிடுறேன். அது இன்ட்ரா ட்ரேடிங்னு ஒரு விஷயம். அது இந்தியால இதாவே பேண்ட். பேசிக்கா அது பெட்டிங் மாதிரி. 10 ரூபா போட்டு 12 ரூபா அது இருக்கே, அது பிஎஸ்சிஎன்எஸ்ல இருக்கு, இன்ட்ரா ட்ரேடிங்லாம் இருக்கு. இல்ல கமாடிட்டி ட்ரேடிங்ல இருக்கு. இன்ட்ரா டே ட்ரேடிங் வேற. இன்ட்ரா ட்ரேடிங் என்னன்னு சொல்றேன். இப்ப நீங்க 10 ரூபா போட்டு 12 ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த 12 ரூபா தரணும்ல, 2 ரூபா தந்துடும்ல கவர்மெண்ட், ஐ மீன் ஷேர் மார்க்கெட்ல. அது எப்படின்னா இப்ப 10 ரூபால இருந்து 8 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 ரூபாய் நீங்க எடுத்துக்கணும், அந்த கமிஷன் போக. அந்த 8 ரூபாயும் தரமாட்டான் அவன், டோட்டலா எடுத்துக்குவான். அதான் பினோமா. ஸோ பேசிக்கா பெட்டிங் மாதிரி. அது ஆப்ரேட் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லீகல் லாஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும்ல. பல்கேரியா, செக்கோஸ்லோவாக்கியா, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஃபண்டு வந்து அங்கேருந்து லண்டனுக்கு அனுப்பிச்சு, லண்டன்ல இருந்து மும்பைக்கு அப்படின்னு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூலமா புஷ் பண்ணி இங்க இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் புஷ் பண்ணிட்டானுங்க. அக்ராஸ் இந்தியா வந்து டோட்டலா புஷ் பண்ணி பயங்கரமா அந்த இது ஃப்ளோட் பண்ணிருந்தானுங்க. அது ஒரு பாயிண்ட்ல இப்ப திடீர்னு குறைஞ்சிச்சு. அது ஏன்றதுன்னு அதுக்கப்புறம் நானும் ஃபாலோ பண்ணல. ஆனா அது நடந்துகிட்டு இருந்தப்ப டோட்டலா பேன். ஆனா இருக்கிற எல்லா சேனலும், நம்ம சொல்லிட்டு தமிழ்ல மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா பெரிய சேனல்லையும் அந்த ஆட் இருக்கும். அது பெரிய ஸ்கேம். அது இப்ப இருக்கான்னு தெரியல, மேபி தெரியல, போயிருக்கும். அதெல்லாம் யாருமே அதான் இந்த ட்ரேடிங்கு, ரம்மி, இந்த மாதிரிலாம் வந்து பணம் சம்பாதிக்கிறது
மொபைல் ஆப்ல அந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையுமே பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் கொண்டு போய் விடும் உங்களை. ப்ரோ அப்படியே இந்த லோன் ஆன்லைன் லோன் ஆன்லைன் லோனும் அப்படிதானேங்க, எல்லாருமே அப்படிதான். ஆன்லைன் லோனுக்குமே என்னன்னா வட்டி அதிகம். பட் ஏதோ அர்ஜென்ட்டுக்கு வாங்குறீங்க, கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கட்டாமல் போனீங்கன்னா தான் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆப் ஃபர்ஸ்ட் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க ப்ரோ. கடன் வாங்கி கடன் கட்டுறது ஃபர்ஸ்ட் தப்பு. ஒரு கடனை கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது பெரிய முட்டாள்தனம். அதுக்கு ஒரு வட்டி, இதுக்கு ஒரு வட்டி, அந்த கடன் அடைக்கிறது இன்னொரு கடன், அவன் தொல்லை தாங்க முடியல. அதுக்கு அவங்ககிட்டே போய் காலில் விழுந்துட்டு இல்லைங்க இந்த இப்போ தர முடியாது, எனக்கு 1 மாதம் ஆகணும் 2 மாதம் ஆகும், அந்த மாதிரி முடிக்கிறது தான் பிரச்சனை. இல்லை, ஒரு கடன் கட்டுறதுக்காக இன்னொரு கடனை அப்படிதான் வாங்குறாங்க நிறைய பேர். இங்கே நிறைய பேர் வாங்கி மாட்டுறதுல பிரச்சனையே என்னன்னா, ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி, அந்த கடனுக்கு வட்டி ஏறி, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி, 4 இடத்துல கடன்காரன் வாங்கி, 4 இடத்துலையும் 4 இடத்துலையும் கடன்காரங்களோட டார்ச்சர்லாம் வந்து அதுக்கு அப்படிதான் வந்து எல்லாம் சிக்கல்ல மாட்டுறாங்க. தெளிவா இவ்வளவு கடன் இருக்கு, நமக்கு 5 லட்சம் கடன் இருக்கா, ஓகே 5 லட்சம் இருக்கு, அந்த 5 லட்சத்தை 6 லட்சமா ஆக்காம அந்த 5 லட்சத்தை எப்படி கட்ட முடியும், நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு இன்னைக்கு, ஓகே நம்மளால மாசம் 20,000 தான் கட்ட முடியும், 20,000 கட்டினா எத்தனை மாசத்துல கட்ட முடியும், நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடும் அந்த கடன். அப்படின்னா அந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அந்த கடனை கட்டுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு அவங்ககிட்டே போய் உட்காந்து சண்டையோ இல்லை வேற ஏதோ இப்படியோ பேசி, என்னால் எவ்வளோதான் கட்ட முடியும், மாதம் எவ்வளோ கட்டலாம், அப்படி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைக்கிற வழியை பார்க்கணுமே தவிர மேற்கொண்டு கடன் வாங்கினீங்கன்னா எந்த கடனுமே தீராது. அதை பண்ணவே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பேங்க்ல வந்து லோன் வாங்க ட்ரை பண்ணுங்க. அது உடனே கிடைக்காது, அதுவும் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக ஸ்டேபிளாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. செக் பவுன்ஸ் இல்லாமல், இஎம்ஐ எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி வட்டி கொடுப்பானுங்க. எஸ்பிஐ பேங்க் அந்த மாதிரி பேங்க்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்கெல்லாம் லோனே கொடுக்க மாட்டான் அவனே. ஆனால் நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா திரும்ப கூப்பிட்டு கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. முன்னாடிலாம் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே ஒரு இஎம்ஐ இதெல்லாம் இருந்துச்சுன்னா 30ஆம் தேதியும்னா 30ஆம் தேதி கட்டி வந்ததுனால தான் எனக்கு இன்னைக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அதுதான். நம்ம நினச்சா டக்குன்னு பேங்க் லோன்லேருந்து எல்லாமே ஈஸியாக பண்ண முடியுது. அதுதான் அதை பில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3-4 வருஷம் ஆகிடும். ஆமாம், அது பண்ணவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. பண்ணவே அவனே கூப்பிட்டுலாம் லோன் கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப ஆமாம், நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டேன்ப்பா. என்ன ஒரு இடத்துக்கு போனீங்க? எங்கே போனீங்க? நேற்று ஒரு பார்ட்டி. சரி, நீங்கள் எல்லாரும் ஸ்பேஸ் நடத்துவானே ஐயப்பன், அவனும் தான் வந்தானா? ஐயப்பன் இன்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா இருப்பான், வந்தா போனும் எடுக்கல, வரவும் இல்லை ஆளு சொல்லி ஐயப்பனை படுத்து தூங்கிட்டான் போல இருக்கு. நல்லா படுத்து தூங்குவான். என்ன பேசுற? பேச்சுரிமை உங்களுக்கு தடை பண்ணிருக்குப்பா. டேய் கப்பு எங்கடா? இந்த வீரப்பன் வெப் சீரிஸ் வந்து ஒரு 2 எபிசோட் பார்த்துருக்கேன். வேற லெவல்ல இருக்குங்க, வேற லெவல். நான் 4 எபிசோட் பார்த்துட்டேன். 4 பார்த்தியா? நான் 2 தான் பார்த்தேன். முழுசா பார்க்கல, முழுசா பார்த்து ட்வீட் பண்ணலான்னு இருந்தேன். 2 தான் பார்த்தேன். 2மே வேற லெவல்ல இருந்துச்சு. 2 போனது எனக்கு கட் பண்ணவே முடியல. அது இன்னொரு சின்ன ஒரு வேலை, அதனால கட் பண்ணிட்டு சரி ஓகே போய் ஆகணுன்றதுக்காக போயிட்டேன். அதுவும் இப்பதான் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிறதையும் இப்பதான் பார்த்தேன். இப்போ திரும்ப இந்த ஸ்பேஸ் முடிச்சா கூட திரும்ப பார்க்கணும்னு தான் இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு வெப் சீரிஸ் வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பார்த்து. இல்லங்க, நீங்க இது கார்த்தி நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தது பாத்தீங்களா? அது பார்க்கல. அது நல்லா இருந்துச்சா? கார்த்தி ப்ரோ, அதான் நேத்து பார்த்தேன். இப்போ என்னன்னா, இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தது பாத்தீங்கன்னா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கு, இது வந்து இவரோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க சும்மா ரெண்டையும் பார்த்த வரைக்கும் சொல்றேன், பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத பாவப்பட்டவங்களை போட்டு அடின்னு நடிச்சிருக்கானுங்க. பட் அட் த சேம் டைம் வந்து இல்ல அது எல்லாருமே கதை சொல்றது ஓகே. இந்த வெப் சீரிஸ்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனை, அவர் பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, அதான் பெர்ஸ்பெக்டிவ். லியோல வந்துருச்சா? லியோ தூக்கிட்டு வந்துருவீங்க. லியோ என்ன லியோ பெர்ஸ்பெக்டிவ்?
லியோல தானப்பா அது வந்துச்சு ஃபர்ஸ்ட். எல்லா கதைக்கும் ஒரு ஒரு அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ்ன்றது எத்தனை படத்துல இல்ல அது இன்னமும் கரெக்ட். இல்ல இல்ல லியோல வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு சொல்றேன். பட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாரும் வீரப்பனை பத்தி நிறைய கதையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரப்பனை சொன்னதை கேளுங்க அப்படின்னு. வீரப்பனை சொல்ல வீரப்பன் நரேட் பண்றது வந்து சூப்பரா இருந்துச்சு. இருக்கு ப்ரோ. ஒரு 10 இயர்ஸ் பேக் மக்கள் டிவில கூட வீரப்பன் பத்தி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது பார்க்கல நான் பார்த்தேன். இவ்வளவு ஃபுட்டேஜ் பார்த்ததே இல்லைங்க வீரப்பன் பேசினது. இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் பார்த்து எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு கோர்வையா கூட எடிட் பண்ணி இந்த மாதிரி டோட்டலா அவங்க தான் ப்ரொடியூஸே பண்ணிருக்காங்க. நக்கீரன் தான் ப்ரொடியூஸே பண்ணி. நக்கீரன் ஆமா ஆமா நக்கீரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல. அவங்க ஜீக்கு வித்துட்டாங்க, ஜீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தான். ப்ரொடியூசர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் நக்கீரனோட பொண்ணு தான் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காங்க. ஆனா அந்த 2 இது பாத்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வரது வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வர இதெல்லாம் வந்து இதுல காட்டியிருக்க மாட்டாங்க. இதுல வந்தது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்ல இது பண்ணிருக்க மாட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அவங்க வைஃப் பேசினது அதை பத்தி நீங்க நிறைய ரெண்டு சொல்லிருக்காங்க. இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல வீரப்பன் பேசினது அதிகமா இல்லையே. நெட்ஃபிளிக்ஸ் பேசினதே இருக்காது. இருக்கவே இருக்காது. இது இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் அப்படியே இதுல இருக்கும். இல்ல இப்ப நீங்க இப்ப வந்து அந்த ஒரு சீனிவாசன்ற போலீஸ் ஆபீசரை தலையை வெட்டி கொண்டுருவாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும்ல. நீங்க பாத்துட்டீங்களா? அதுன்னு பாக்கல. அதுதான் ஓடிட்டு இருக்கு. அவர் அந்த போலீஸ்ல இருந்து தப்பிப்பார்ல, அவர் தலையை வெட்டி கொண்டுருவாரு. ஸோ அது வந்து காரணம் வந்து இவங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்னா, வீரப்பன் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவர் வந்து என் தங்கச்சியை வந்து இது பண்ணாங்க, மொலஸ்ட் பண்ணாரு, அப்புறம் எங்க ஊர்ல இருக்க நாயெல்லாம் கொண்டாங்க அப்படி இப்படின்னு இவர் சொல்லுவாரு. நக்கீரன் கோபால் சொல்லுவாரு. ஆனா இந்த சீரீஸ்லயே மிச்சம் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஸ்ரீனிவாஸ் நல்லவர் தான். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனுக்கு சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் இன்னும் என்ன பண்ணாருன்னு டீட்டெயிலா எடுத்துலாம் காட்டுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ், டோட்டலா வேற பெர்ஸ்பெக்டிவ். தெரில எண்ட் ஆஃப் தி டே கடைசியில நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தப்பே அது தோணுச்சு, டேய் உங்க பிரச்சனைக்கு எதுக்கடா பப்ளிக்கை போட்டு அந்த ஐடி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. பட் ஆனா இதுல ரொம்ப ராவா வந்துட்டு ஐ மீன் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நிறைய அப்படியே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய மியூட் பண்ணிருக்காங்க. இதுல பேர்லாம் நிறைய மியூட் பண்ணிருக்காங்க. ஆமா அந்த இது டிஎஸ்பி பேரு அதெல்லாம் மியூட் பண்ணி எம்எல்ஏ எல்லாம் மியூட் பண்ணிருக்காங்க. அதில் மியூட்லாம் பண்ணல. அது நெட்ஃப்ளிக்ஸ்ல அப்படியே இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கார்த்தி, ஒரு கடைசியில வந்து போய் ஒருத்தன் இன்ஃபார்மர் இருந்திருப்பான்ல, இவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கு, அவனை கூட்டு வந்து குறைச்சிருப்பானுங்க. மூஞ்சியை மறைச்சு சில் அவுட் ஷாட்லேயே உட்காந்து அவன் சொல்லுவான் எப்படி காட்டி கொடுத்தேன்றத கடைசி சொல்லுவான். இன்னொன்று டாக்குமெண்ட்ரி ஃபீல்லாம் இல்லை, அது பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் அந்த இப்போ இந்த மூணாவது எபிசோடோட முடிவு தான் அதுக்கு இன்ட்ரோல் மாதிரி. இந்த மூணாவது எபிசோடோட கதையுமே வந்து அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். இதில் வெறும் இவர் சொன்னதை வச்சு அதுக்கு ஏற்றாப்புல படம் எடுத்து காட்டியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபுட்டேஜை பார்க்குறோம்ல. என்ன கேட்குறீங்களா? கார்த்தி பார்த்துருப்பாரு. என்ன கேட்குறீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. காசில தான் பார்த்தேன். நான் ஒரு 1 or 2 months முன்னாடி பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கூட்டம் சரியான கூட்டம் ப்ரோ. ராவா சொல்லுங்க. ரிவ்யூலாம் போட்டா தமிழ்ல போடுங்க ப்ரோ. அது இங்கிலீஷ்ல போட்டா போடும் புரிய மாட்டேங்குது. என்னது ரிவ்யூலாம் போட்டீங்கன்னா தமிழ்ல போடுங்க. தமிழ்ல போடவா? படம் பார்த்துட்டு 19 14 படம் 14 படம் ஒன்று போடுறீங்களே, பார்த்துட்டு தமிழ்ல போடுங்க. சரி, தமிழ்ல போடுங்க. அது அந்த இந்த பிரச்சனை தான் நான் ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிறது. நல்லா இருக்கு. நீ ஏதோ வந்து கான்செப்ட் ஆஃப் தி மூவிஸ் அப்படின்னு போடு. இல்ல அதெல்லாம் புரியல தலைவனுக்கு. நிறைய பேருக்கு புரியாது. அது இன்னைக்கு இப்போ போட்டா தெரியும். இப்போ ஒரு 10 வருஷமா இருந்தது இப்படிதானே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால திடீர்னு மாத்த சொன்னா எப்படி? என்னது? சரி ப்ரோ, மாத்திக்கீங்க.
மாத்தி பாமர மக்களுக்கு பாமர மக்களுக்கு கார்த்திக் ஒரு மாதிரி மாசாரி. நான் ஏதோ சும்மா பொழுதுபோக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகே ஓகே ப்ரோ. வேட்டையன் படத்துல வேட்டையன்ல மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? வேட்டையெல்லாம் மியூசிக் நல்லா இருந்துச்சு பிரதர். என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல? எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, உங்க ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக தான் வந்தேன் அன்னைக்கு. வேற யாருக்கோ இருக்க பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தியாகியா இருக்கீங்க. வேற யாரும் பிரச்சனை இல்ல கிடையாது. இல்ல இல்ல வேற யாரும் ஒரு நிமிஷம் இந்தியன் டோப்பையும் இதான் சொன்னேன். ஜெயிலரோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்தப்ப எல்லாருமே திட்டினாங்க. எல்லாருமே வந்து ஜெயிலரோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு வந்தப்ப என்ன மியூசிக் இது, ட்ரெயிலும் நல்லா இல்லை, அந்த டீசரும் நல்லா இருந்து திட்டாங்க. முத்துவேல் பண்ணினதோ ஒரு பேர் ஞாபகம், கிளிம்ஸ் ஆஃப் முத்துவேல் பண்ணினா அது ஒன்று. படம் வந்ததுக்கப்புறம் என்ன பேசினாங்க, படத்தோட ஹீரோ என்ன பேசினாப்புல, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்பயே வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பேசுறது வந்து நல்லாதாங்க இருந்துச்சு. வேட்டையன் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. பேசட்டும்னு விட்டுறலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு பதில் சொல்றது முட்டாள்தனம். இல்ல பதில் சொல்லணும் இல்ல, அவங்க இப்ப வர வர எல்லாம் சையதெல்லாம் போய் சையதெல்லாம் கோர்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு பேசுனதெல்லாம் என்ன பண்றது? சையதோட கருத்து நம்ம என்ன பண்றது? இல்ல சையதோட கருத்து தான் அது. சரி ஜெயிலர்ல பேசுறாங்க, ஜெயிலர்ல விட்டுட்டாங்க, அடுத்த லீவோ முடிஞ்சிருச்சு, அடுத்து வேட்டையிலேயே சொல்றது பாக்குறேன். சரி பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு எடுத்துட்டு போக வேண்டியதான். உங்களுங்க நீங்க எல்லாம் கேட்பீங்க அப்படின்னு உங்கள்ட்ட மறைக்கல் பண்றோம். இல்லைங்க, இப்ப எப்படி சொல்றது, எனக்கு மேயாத மான்ற படம் சுத்தமா பிடிக்காது. அந்த படம் நான் ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்தேன், செம்ம தூக்கம், பிடிக்கவே இல்லை. அவர் விஜய் ஃபேன்ன்றதுக்காண்டி நான் வந்து அந்த படமும் எனக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் சொல்ல முடியாதுங்க. அதாவது இன்ஃபேக்ட் அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். அது அவங்களோட தனிப்பட்ட என்னது நல்ல எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுட்டீங்கன்ற. ஆமா அப்படிதாங்க, நம்மளோட தனிப்பட்ட கருத்துங்க, நம்ம கருத்தை நம்ம எதுக்கு மாத்திக்கணும்? நம்ம வந்து அந்த படம் எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். அந்த படம் குப்பை படம், அந்த படம் சரியில்லாத படம் நான் சொல்லல. அது இன்னொருத்தர் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இவர் கார்த்திக் பிடிச்சிருக்கலாம், அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. கண்டுதான் ப்ரோ. நீ வாய்ச்சதுல செம்மையா உங்களுக்கு தெரியுது. என்னது வாய்ச்சதுல செம்மையா உங்களுக்கு தெரியுது. கரெக்டா ஏதாவது கேள்வினா கரெக்டா சொல்லிடுறீங்க. என்ன உங்க அம்மா உங்க குரூப்போட ஒரு 15 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டே தெரிறோம்ல, அதுல பழக்கப்பட்டதுதான். தெரியல எங்க ஆளுங்கெல்லாம் எப்படி சண்டை போடுவாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க பேசுறது ரொம்ப கரெக்டா, அடுத்த கேள்வியே பதிலே சொல்லாத அளவுக்கு வார்த்தை அடைச்சிட்டீங்க. நல்லது, அப்புறம் நானே எழுதி கொடுத்து போந்த மாதிரி ஆயிரும். வேற ஏதாவது பேசுங்க, ரம்மி விளையாடுறத பத்தி. இல்ல உண்மையிலேயே அடுத்த கேள்வியே கேட்க முடியல, அதுக்கே அடைச்சிடுறேன். நல்லது கார்த்தி ப்ரோ, சலார் என்ன ஹைப்பே இல்லாத மாதிரி இருக்கு, அது என்னதான் ப்ரோ நடக்குது தமிழ்நாட்டுல? ஹைப் இல்லை ப்ரோ, ஆனா ஓப்பனிங் வரும். இதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ட்ரைலர் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஹைப்லாம் வந்து தன்னால கிரியேட்லாம் ஆகாது. படம் பார்த்துட்டு ஈவெண்ட்லாம் வச்சாலுமே ஹைப் ஆகாது. இப்ப இருக்க ஹைப் தான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த ஹைப் தான் வந்து படம் ரிலீஸ் வரைக்கும். ரிலீஸ் அப்போ கண்டிப்பா அந்த படத்தை பார்க்க வருவாங்க, பவனாலியா ஃபுல் ஆகும், அதெல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா பிக்கப் ஆகும், இல்லைன்னா சப்போஸ் படம் நல்லா இல்லை அப்படின்னா டிசாஸ்டர். இதுதான். ஓகே ஓகே ப்ரோ. டங்கிக்கு வந்து இங்கெல்லாம் ஹைப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ஹிந்தி தான், ஹிந்தி மார்க்கெட்ல தான் இருக்கும். இங்க வந்து அந்த மால் தியேட்டர்ஸ்ல எல்லாம் புக் ஆயிடும். டங்கி ஃபர்ஸ்ட் நாளே வந்து எல்லாமே ஃபுல் ஆயிடும். நார்மலா ஒரு ஹிந்தி படத்துக்கு என்ன இருக்குமோ அதோட அதிகமா இருக்கும். இல்லைண்ணா, டங்கிக்கு ஹிந்திலையுமே சவுண்டு காட்டி, இப்போ பிகேக்கு இருந்த மாதிரியோ, இல்லை சஞ்சுக்கு இருந்த மாதிரியோ, அனிமலுக்கு இருந்த மாதிரியோ, ஜவானுக்கு இருந்த மாதிரியோ இல்லை. அது ஏன்னு தெரியல எனக்கு. அது இருக்காது. இல்லை, பிகேக்கே கிடையாது. பிகே நல்லா இருந்துச்சு கார்த்தி, ஏன் இல்லை? இல்லை, பிகேக்கே ஓப்பனிங்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் பில்டப் பண்ண ஓப்பனிங்லாம் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து பாலிவுட்ல அந்த அனிமல் அந்த மாதிரிலாம் ஓப்பனிங்லாம் வருது. பிகே கூட எனக்கு கரெக்ட்
ஞாபகம் இல்லை. டங்கலுக்கும் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. பார்ப்போம். அந்த படம்லாம் வந்து ரிவ்யூவோ அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. இல்லை டங்கல் சொல்கிறேன். டங்கல் பிகே போஸ்ட் ரிலீஸ் கூட எனக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டங்கலுக்கும் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ நைட் ஷோவோ பார்த்தேன். அவன் அப்போ ரொம்ப ஆக்டிவாக வேற ஒரு கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்தனால என்ன எல்லாம் தெரியும், பயங்கரமாக இருந்துச்சு டங்கலோட ஓப்பனிங். எனக்கு தெரிஞ்சு எது ஏன் அப்படி இல்லைன்னே தெரியல. ட்ரெய்லர் வந்து இவங்க ப்ராப்பராக பொசிஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணலையா? ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ணது எல்லாமே ஒரு நமக்கே வந்து நமக்கு அவர் ராஜ்குமார் கானையும் ரொம்ப பிடிக்கும், ஷாருக் கானையும் பிடிக்கும். அவங்க போய் பார்க்குறப்ப வந்து அது கன்வின்சிங்காக இருக்கும். ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. கதையெல்லாம் வந்து பெருசா எதுவுமே ரிவீல் ஆகல. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா என்ன? ஆமா, கதையும் புரியல, என்ன இருக்குன்னே தெரியல. என்ன மாதிரி படம்னே தெரியல. எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சஞ்சுவோட ட்ரெய்லரே செமையா இருக்கும். சஞ்சு பயோகிராஃபின்றதுனால ஈஸியா தெரிஞ்சிடும்ல சஞ்சு இதுதான் கதை அப்படின்ற மாதிரி. டங்கி இது வரைக்கும் எனக்கு கதை தெரியாது. இது வரைக்கும் தெரியாது என்ன மாதிரி கதைன்னு தெரியல. உங்களுக்கு ட்ரெய்லர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றேன். இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வரது பத்தி தான் அத பத்தி தான் கதை. பட் இல்லைன்னா கோர் என்ன மாதிரி கதை அப்படின்ற மாதிரி பெருசா தெரியல. அதாவது அது வந்து விக்கிபீடியால இருந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க. என்ன மாதிரி இருக்கும், இவங்க போய் இங்க மாட்டிக்கிறாங்களா அந்த மாதிரி தெரியல. கரெக்டா தெரியல. காற்றிலிடை மாதிரி ஆயிரும். எது காற்றிலிடை மாதிரி ஆயிரும் போகுதுன்றேன். அது ஒரு செக்மெண்ட் தாங்க. மிச்சதெல்லாம் வந்து இல்ல வாய்ப்பே இல்ல. இல்ல அது காற்றிலிடை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சுத்தி இருந்த கூட்டெல்லாம் வந்து அது வந்து ஒரு மிலிட்ரி படம், சண்டை படம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அது பார்த்தா ஒரு செக்மெண்ட் மாதிரி முடிஞ்சு போச்சு. படம் காதல் படம் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆயிரம் போகுதுன்றேன். ஹலோ கார்த்திக் ப்ரோ. கிளின்ட் ஈஸ்ட்வுட் வாங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. நேற்று நான் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப பெரிய வைரல் ஆச்சு. பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, அது கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அண்ட் எனக்கு அவர் பண்ணதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எச்.எஸ். சூர்யா சார் வந்து எனக்கு தேங்க்ஸ் ப்ரோன்னு மெசேஜ் போட்டிருந்தாரு. அந்த இதுல வீட்டுக்கு ரிப்ளை போட்டிருந்தாரு. ஏன்னா அந்த படத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அந்த எனக்கு ரிப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்ப கார்த்திக் சுப்ராஜ் சார் தேங்க் பண்றாருன்னா அவரோட படத்தை நான் பெருமையா பேசியிருக்கேன், அது வந்து பெருசா ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரு. பட் ஆனா எச்.எஸ். சூர்யா சார் பண்ணது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. ஈவன் அந்த படத்துல நடிச்ச ஹீரோ லாரன்ஸ் கூட அது பண்ணவே இல்லை. பட் ஆனா அவர் பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. ரொம்ப எமோஷனலா இருக்கு. ரொம்ப நல்ல கேரக்டர் தெரியுதா ப்ரோ எச்.எஸ். சூர்யா? அவரை பத்தி இதை சொல்லுங்க ப்ரோ. சூரிய சாரா? இல்ல அவர் அப்படிதாங்க. அது அவர் பெருசா அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு. நம்ம ஹீரோ, நம்ம ஆக்டர், பெரிய செலிபிரிட்டி, அதனால பண்ணோம் அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாரு. எப்பயுமே அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ட்வீட் பிடிச்சிருந்தாலோ அவர் பெருசா இது பண்ணியிருந்தாலோ அவர் அதை தான் என்ஜாய் பண்ணுவாரு. எல்லாமே பார்த்துருவாரு, ரிப்ளை பண்ணுவாரு. மேக்சிமம் பார்த்துட்டு சொல்லுவாரு, தலைவா சூப்பர் தலைவா, என்ன தலைவா இப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லுவார். அவர்கிட்ட அந்த இதெல்லாம் இருக்காது. எப்பயுமே அந்த ஈகோலாம் பெருசாலாம் இருக்காது அவர்கிட்ட. எப்பயுமே அந்த நான் ஒரு சில டைம்ல போன் அடிச்சு கொடுத்துருவேன். நான் பக்கத்துல இருக்கும் போது யாராவது ஒருத்தர் மாநாடு ரிலீஸ் டைம்ல நானே ஒரு 4-5 பேர்த்துட்டு, சார் ஃப்ரெண்டு ஒருத்தர் படம் நல்லா இருக்குன்றாரு, உங்கள்கிட்ட பேசணுன்றாரு, கொடுங்க பேசுறீங்களா சார்? கொடுங்க தலைவா ஒன்று வாங்கி பேசுவார். அந்த மாதிரிலாம் பேசிருக்காரு. ஆமா ப்ரோ, எனக்கு இறைவி டைம்ல இருந்து ரொம்ப பிடிச்சது ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப எப்படி விஜய்க்கு ஒரு ஃபேஸ் இருந்தது இல்ல, துப்பாக்கிக்கு முன்னாடி இப்படி இருந்து அதுக்கப்புறம் துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு டோட்டலா வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி எஸ்.எஸ். சூர்யா சாருக்கு இறைவிக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருப்பாரு ப்ரோ. அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும். நான் செகண்ட் டே தான் பார்த்தேன் தியேட்டர்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இசை படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளே போனேன். காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஷோ போனேன் கேரளாவில். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் எங்க காலேஜுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப பக்கம் தான். நாங்கள் 3 பேர் போனோம். நாங்கள் 3 பேர் காலேஜ் கிளாஸ்மேட்ஸு, கூட ஒருத்தர் மட்டும் தான் வந்திருந்தோம். ஸோ மொத்தமே 4 பேர் தான் படத்துக்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த எல்லா படமும் ரொம்ப பிடிச்சது ப்ரோ. ப்ரோ அவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்க ப்ரோ, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கான்னு சொல்லிட்டு. நேத்து அவருக்கே தெரியும். சும்மா ரேண்டமா பண்ண மாட்டாரு எல்லாத்துக்கும். சும்மா
ஏற்க பண்ணிடுவோம் நம்மளுக்கு. ஆமா ப்ரோ, எனக்கு அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த டீம்ல ரிப்ளை பண்ணதை விட கார்த்திக் சுப்ராஜ் சார் ரிப்ளை பண்ணதை விட எனக்கு சீரியஸ் ரிப்ளை பண்ணதான் bro ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு, பட் ஆனால் இதை விஷயம் ரொம்ப எமோஷனலா பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா அவருக்கு அது அவசியமே கிடையாது. வேற யாராவது இருந்தாங்கன்னா இப்போ லாரன்ஸே வந்து அந்த படத்துல முக்கியமான கேரக்டர் லாரன்ஸ் தான். இவர் வந்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரி வைஸாவே. அப்படி இருக்கும் போது இவர் எதையுமே யோசிக்காம அவரை பண்ணா மட்டும் இருந்தா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சினிமாவை நல்லா நேசிக்கிறாருன்னு தெரியுது ப்ரோ இதுல இருந்து அவரு. அண்ட் அவர் அடுத்த படம் வந்து கண்டிப்பா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஹாய் கார்த்தியனா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சச்சி சச்சி. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. போக விஜய் போயிட்டாரா? பொம்மை ஓடிடி வருமா? பொம்மை விற்கல ப்ரோ, ஓடிடி விற்கல. அது என்ன தெரியல. இந்த டென்ட் பட்டா சிம்பிளி சவுத்து அதுல கூட எதுவும் வரலையே. இதுல விற்கல. அவர் டிஜிட்டல்லாம் எதுவுமே விற்கல அந்த டைம்ல. கேட்குறேன் அவர்கிட்ட, பொம்மை ஏதாவது ஓடிடியில் விற்கிறாரு நான் கேட்குறேன். ரொம்ப நாளா வீட்டுல வேற பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா வந்துச்சான்னு. ஆமாம் ஆமாம். பொம்மை நியூவுமே இருக்காது, எந்த ஓடிடிலையும் இருக்காது. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சார் ஏதோ ஒரு ஓடிடியில் ஏதாவது கொடுங்க சார். ப்ரோ ஐயப்பன் ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கில்லி ரீ-ரிலீஸ் எப்போ ப்ரோ? அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்போன்னு தெரில. கேட்டோம் நான் சொல்கிறேன். அது குவாலிட்டி நல்லானா ப்ரோ, அது ஏன் 4K அப்கிரேட் பண்றாங்க? ஜெயசூரனா சொல்லுங்கப்பா. நானும் மதுரை கிட்ட தானே உசல மாட்டீனா. நம்ம பையன் ஒருத்தா உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறாரு, அபிஷேக்னு ஒரு பையன். ஆமா ஆமா, தெரியும் தெரியும். நம்ம ஊருக்கார பையன் தானா? தெரியும். ஓகேண்ணா. என்ன விஜய் சித்து பிளாக்ல வர வீடியோல என்ன வாசனா சித்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ரா. பார்த்தேன் அந்த ஆபீஸ் ஓப்பனிங் வீடியோல. போன வாரம் தான் ஓப்பன் பண்ணல. சித்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. முன்னாடியே சொன்னேன் ஒருத்தர் இங்கேயே நம்ம ஒரு நாள் ஸ்பேஸ் கூட்டுறலேண்டா அப்படின்லாம் சொன்னேன். அவர் கண்டல அவர் வீடியோ தானே இப்ப நான் அவர் பார்த்து சிரிப்பா பண்ணா இருக்கும் ப்ரோ வீடியோ ஃபுல்லா. நல்ல தனியா அவர் வந்து ஆரம்பிச்சாரு, நல்லா போதும் இருக்கு. அது கொல்கட்டா சீரிஸ்க்கு அப்புறம் ஒன்று 2-3 சீரிஸ் பிளான் பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா வரும். ஆமாடா 5 மாசத்துல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அது வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராப்பரா வந்து அந்த அவங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்குன்றனால ப்ராப்பரா ஒரு கொஞ்சம் கண்டென்ட் எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண வேண்டாம், யதார்த்தமான விஷயத்த வச்சு மட்டும் கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாரு. அது நல்லா கிளிக் ஆயிடுச்சு. டீமாவே நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், சித்து சூப்பரா இருக்கும். அதான் கத்தியா அந்த ஒருத்தர் வருவாரு, விஜய் ரமேஷா. அது பழைய அந்த வீடியோ நான் இப்ப புது சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க பாருங்க, செம பண்ணா. இல்ல நான் பார்த்ததுனால சொல்ல முடியும். இல்ல அது எனக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இப்போ இந்த லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல, கண்ணே கவிதா உன்னை கல்லறையில் இருந்து நேசிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம். அது ரீசெண்டா வந்த வீடியோ தான். அது வேற லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல்ல. அது ரீசெண்டா வந்த வீடியோ தான். அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்ட் நீங்க கண்டென்ட்டா எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அங்கங்க இருக்கு ப்ரோ. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் போறப்ப விழுந்துருவாரு, அதெல்லாம் செம்மையா இருக்கும். இது போடுறப்ப ஃபால்ஸ்க்கு போவாங்க ப்ரோ, அதுல இருந்து தவறேட்டு விழுந்துருவாரு. அந்த அர்ஷத்கான சூப்பரா ப்ரோ. அர்ஷத்துக்கானுக்கு மொட்டை அடிச்சு கூட்டு வந்திருக்கானுங்க கல்கட்டால இருந்து. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நானும் அதான் பேசலாம்னு வந்தேன். ஜெயசூர்யா என்ன லோகேஷை போட்டு திட்டிட்டு இருந்தீங்க, என்ன மேட்ரு?
ஏங்க எனக்கு புரியல, யாரோ ஒரு ஆள் பண்ணதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்லுங்க? யாரு திட்டினா ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சொல்லுங்க. பொதுவா ஏதாவது ஒண்ணு கேட்டு நீ திட்டுன்ற மாதிரி திருப்பி விடுறீங்க. நான் எங்க திட்டேன்? அதுல எங்க திட்டி பாத்தீங்க? நீனா பொதுவா கேள்வினா விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றதுனால கேட்குறோம். அதை ஒரு கோபமா இல்ல எனக்கு தெரியல ஏன் திட்டுறாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஒரு என்ன தெரியாதா? ஏன் இப்படி நடிக்கிற நீ? இல்ல அதான் சொல்றேன், ஏன் திட்டுறாங்க அதான் சொல்லி முடிக்க விடுங்க. ஏன் திட்டுறாங்க தெரியல. அந்த கோபிநாத் அவரோட இன்டர்வியூலே அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் பத்தல அப்படின்னு. ஸோ ஒரு இது காரணம் சொல்றாரு ஃப்ளாஷ்பேக்குன்ற மாதிரி. இவங்க அதுக்கு எடுத்துட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அது அவரோட இது, அவர் இதுக்கு அவரோட சுதந்திரத்துக்கு சொல்றாரு. அது எப்படி இவங்க தப்புன்னு சொல்லலாம்னு தெரியல. ஜேஸ் ப்ரோ சொல்லுங்க. அதான் விஜய் சேது பத்தி தான் பேசலாம்னு வந்தேன். அது எப்படி ப்ரோ உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா எப்படி ப்ரோ? மீடியா சைட்ல தான் இல்ல பர்சனலா தெரியுங்க ப்ரோ? இல்ல பர்சனலாம் தெரியாது. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவர் அங்க ஒன்றும் கம்பெனி வேலைக்கு சேர்ந்துருந்தாரு, அப்படி பழக்கம். பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கு ப்ரோ, செம்ம ஃபன்னு. அது எப்படி ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. அந்த ஹோம் டூர்லாம் 4-5 வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இன்டென்ஷனா எப்படின்னா, இப்போ ஹோம் டூர்னு எல்லாம் ஒரு சேனல்ல பார்த்துருப்பீங்க, எல்லா கிரியேட்டருமே ஹோம் டூர்னு போட்டிருப்பானுங்க, நல்லா போயிருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதுலேருந்து வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றது தான். எது யதார்த்தமா ஹோம் டூர்னா என்ன, நம்ம ஆக்சுவலாக நம்ம வீடியோ எப்படி இருக்கும், அந்த ஹோம் டூருக்காண்டி நம்ம உட்காந்து டெக்கரேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட வேணாம், நம்ம வீடியோ யதார்த்தமா எப்படி இருக்குன்ற மாதிரி பண்றது தான் ஐடியாவே. அதுவும் இந்த ஷார்ட் டைம்ல வந்து இவ்வளவு பெரிய ரீச் வந்து ஆமா, இந்த சேனல் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 5 நாள்ல ஒரு எவ்வளவு இருக்கு அவருக்கு? 1 மில்லியன். 1 மில்லியன் அது 6 monthsல வந்திருக்கு ப்ரோ. 90 வீடியோ நம்ம தான் போட்டிருக்காரு. 80 days அதுல 90 வீடியோஸ் நம்ம தான் போட்டிருக்காரு. பயங்கர ரீச் ப்ரோ. 90 வீடியோல நீ எத்தனை நாள்ன்றது ரொம்ப கம்மியான நாள் தான். போட்ட எல்லா வீடியோ 1 மில்லியன் வருது இப்பலாம். இல்ல முதல்ல வரல, இப்ப போட்ட எல்லா வீடியோ 1 மில்லியன் வந்துருது. ப்ரோ இப்ப யூடியூப்ல காப்பிரைட் அது கிளைம் பத்தி ஒரு பிளாக் ஷீப்ல இருந்து வெளியே வந்தாரு, அந்த ரீசன் தெரியுமா? இல்ல அது ஒரு நார்மல் ரீசன், நம்ம தனியா வந்து பண்ணுவோம் அப்படின்றது தான் சார், வேற எதுவும் இல்லை. அதனால அவங்களுக்கும் இதுக்கும் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருக்காது, அவங்கள மீறி வர்றது அதெல்லாம் பிள்ளை எனக்கு வந்து தெரியலங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க ப்ரோ, பயங்கர ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி கண்டினியூ பண்ணுங்க. ஆனா நான் அந்த போட்டோ வந்து எடுத்து நான் ஒரு போட்டோ ட்வீட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாரு 2 நாள் 3 நாள் கழிச்சு. ஏங்க நீங்க என்னங்க சும்மா போட்டோ எடுத்து ஏதோ எங்கேயாவது உங்க ஃபோன்ல வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க வெளியே போடுவீங்கன்னு தெரிஞ்சனால சிரிச்ச மாதிரி அதுக்கு போட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பேன். ஏங்க நீங்க ஏதோ ட்விட்டர்ல இன்ஃப்ளூயன்சர் ஆகல பின்னாடி. நான் என்னங்க இன்ஃப்ளூயன்சர்லாம் இல்லை, இவங்க தான் சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட் உங்க தோஸ்த் இன்ஃப்ளூயன்சர். உங்களுக்கு அவர் ட்விட்டர்லாம் கிடையாது, அவர் அக்கௌண்ட் இருக்கு, சும்மா அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கூட மறந்துட்டாரு போல. பாஸ்வேர்ட்லாம் மறந்துட்டாரு அப்படின்னாரு. ஆனா இல்லைங்க எனக்கு சும்மா போட்டேன் தலைவா, தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்து இந்த மாதிரி இருக்கு தலைவா அப்படின்னாரு. நிறைய சீரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும், இன்னும் வீடியோ கவுண்ட்டும் கூட்டலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணலாம் சேர்ந்து. நான் ஜாயின் பண்ணவா? எங்க நெட்வொர்க்ல தானே இருக்குது. அப்படியா? இல்ல இல்ல அந்த வீடியோஸ்ல சொல்றேன், வீடியோஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கா? இல்ல ப்ரோ, நீங்களும் கொஞ்சம் சார்காசமா பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்டு வேற, அப்படியே சேர்ந்து பண்ணலாம். நமக்கு எதுவும் வராதுங்க, நீங்க வேற. கோபிநாத் சர்க்காசமா பேச முடியும், வீடியோலாம் எப்படி போய் சர்க்காசமா பேச முடியும், செஞ்சு விட்டுருவாங்க நம்மள. ஹலோ ஜேஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ரீசெண்டா வந்து சித்து வ்ளாக்ஸ்லயே வந்து பாடினதுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மெட்டா மங்கீஸ்ல இருந்து பேசியிருந்தாங்க, A2Dல இருந்து பேசியிருந்தாங்க. காப்பிரைட் கிளைம்ன்றது ஒரு பெரிய பஞ்சாயத்தான விஷயம் தாங்க, ஏற்கனவே ஏதோ சொல்லியிருக்கேன்லங்க. இப்போ நீங்க பாடினா கூட அது காப்பிரைட் கொடுக்க தான் செய்யும். இப்போ மதன் கோரி ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, அவர் வந்து இல்ல ப்ரோ அதுதான் ஃபேர் யூஸ் கேட்டகரியில வருது இல்ல ப்ரோ? ஃபேர் யூஸ் கேட்டகரின்னு ஒன்று கிடையவே கிடையாது. யார் சொன்னாங்க ஃபேர் யூஸ் கேட்டகரின்னு ஒன்று இருக்குன்னு? அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இருக்குது இல்ல, அந்த யூடியூபோட ரூல்ஸ்ல. இப்போ நீங்க ஃபேர் யூஸ் கேட்டகரியில மானிட்டைஸ் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபேர் யூஸ் கேட்டகரியில பீப்புளோட இன்ஃபர்மேஷன் கிடையாது வீடியோ யூஸ் பண்றதுக்கு நீங்க மானிட்டைஸ் பண்ணக்கூடாதுல்ல.
நீங்க அந்த ரூல் புக் படி நீங்க போறீங்கன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. நீங்க ஏன் மானிட்டைஸ் பண்றீங்க இப்ப? இல்ல ப்ரோ, யூடியூபர்ஸ்ல அதானே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபேர் யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுபடி தான் நாங்க பார்த்து யூஸ் பண்றோம். யூடியூபர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம இதே எடுத்துக்க முடியாதுங்க. யூடியூப்குள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் தான் பேச முடியும். ஒன்று டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இது டாக்குமெண்ட்டை வந்து அடுத்த ஸ்டேஜில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைமரியாக அந்த கான்டென்ட்டுக்கு இன்னொருத்தன் ஓனர். இப்போ விடிய உட்காந்து ஐயப்பனும் கார்த்திக் ரவிவர்மாவும் பேசுகிறாங்க. இந்த கண்டென்ட்டை தூக்கி இதில் வர ஒரு பிட்டை எடுத்து இன்னொருத்தன் வந்து ஒரு தனியாக சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அது இவங்க கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. அந்த சேனலை வந்து காசு பண்ணா இவங்க ஓட்டுற கண்டென்ட்டுக்கு அவன் காசு பண்ணா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதே லாஜிக் தானே அது. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா கண்டென்ட்டே போடல. ஒரு 5 செகண்ட் அந்த 5 செகண்டோ 3 செகண்டோ அந்த இதுக்கு இவங்க ஓனர்ஷிப் வாங்கி காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. சும்மா அவங்க வாங்கல. ஓகே ப்ரோ, ஓகே. அதுக்கு அவங்க காசு கொடு. அது வீடியோ அப்படியே கட் பண்ணி போட்டா பரவாயில்ல. அவர் பள்ளி கட்டு சபரிமலைக்கு பாட்டு தான் பாடினாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, பிலாசபிக்கலா வந்து தப்பு தான். சரி, அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் வந்து அது நியாயம் தானே அவங்க சைட்ல. அவங்க காசு இப்ப வேற வந்து யூடியூபர்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து மீமோட சேர்த்து தான் வீடியோவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரும் நார்மலா வீடியோ பண்றது இல்ல. ஏன்னா ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு. எதோட சேர்த்து? வீடியோ கிளிப்பிங்ஸோட சேர்த்து காமெடி கிளிப்பிங்ஸ் அதோட சேர்த்து தானே வருது எல்லா வீடியோவும். அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனா அதுலயுமே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முகமூடின்னு நினைக்கிறேன். முகமூடின்ற படத்துக்கு எந்த காப்பி ரைட்டுமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டென்ட் ட்ரைவ் பண்றாங்க. முகமூடி கிடையாது, ஜென்டில்மேனு கிடையாது, ஈவன் சிவாஜிக்கே ஒரு காலகட்டம். இப்பதான் சிவாஜிக்கு இது காப்பி ரைட் வந்து முன்னாடிலாம் கிடையாது. தாம்தூமுக்கு கிடையாது. தாம்தூமுக்கு வந்துருச்சு. ஹலோ ஜேஎஸ் ப்ரோ. ப்ரோ சிட்டி பேசுறேன் ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, தெரியாம ஒரு நாள் உங்களை அபியூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சரிங்க, இதுல என்னங்க இருக்கு? எனக்கு தெரியலங்க. நான் உங்க சிட்டிலாம் தெரியலையங்க. நீங்க அபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் என்னங்க பண்றது? பரவாயில்லைங்க. இல்ல, அன்னைக்கு வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்ப நீங்க தோனி பத்தி நம்ம போட்டிருந்தீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி. அது எல்லாருமே திட்டுறதான், ஊரே சேர்ந்து திட்டுறதுதான். என்ன இருக்கு அதுக்கு என்ன இருக்கு? இப்ப யாரோ திட்டுறாங்கன்றது நானே கூட தான் திட்டுறேன். கழிவழி ஊத்துவோம் அந்த மாதிரிதான். ஜேஎஸ் ப்ரோ இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? பொய்யா போட்டிருக்கீங்க, எச்என் போட்டிருக்கீங்க. அதான் ப்ரோ நானும் கேட்கலாம். ரொம்பவே ஓவரா இருந்துச்சு ப்ரோ. கல்வி ப்ரோ அது வந்து ஆமா ப்ரோ. அந்த பல்தான் ட்வீட் கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. கல்வி இல்ல நீங்க எவ்வளவு ஓபனா போடுவீங்க நானும் நினைக்கல. அது எச்என்ல ரொம்ப பொய்யா போட்டிருக்கீங்க ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. தப்பு என்ன ஐயப்பா உங்களால இறக்கி விட்ட போலயே. சரி இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த கீழே கல்வி ஊத்திருக்காங்கன்னு சொல்றீங்களே, அவங்களுக்காண்டி நான் என் வாழ்க்கையை வாழ முடியாது, நான் கருத்து சொல்ல முடியாது. வந்து நீங்க ஐயப்பனை நினைச்சுதான் போட்டிருக்கீங்களோன்னு நினைச்சேன். நான் பார்த்தோன்னே அதான் தோணுச்சு. நானே சொல்லுவேன் அது அவங்க டீம் டெசிஷன். அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ப்ரோ ஆகணும். நான் பண்ண முடியாது. ஃபேன் வச்சிருக்கீங்களா? நான் ஃபேன், நான் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான். இல்ல உங்கள சொல்ல ஜேஸ் ப்ரோ சொன்னேன். ரொம்ப இறங்கி நானே அடிக்கதான் போறேன் நாளை இருந்து. ஏன் ப்ரோ நீங்க எப்படி மாட்டீங்க? என்னன்னு சொல்றீங்க? மென்டல் ஹெல்த்த பாத்துக்கோங்க. வேற மாதிரி ஆயிடுச்சு ஐயப்பா. மட்டும் பாருங்க, சிஎஸ்கே பக்கம் போயிடாதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. ப்ரோ அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க ப்ரோ. 5000 பேரும் என்னமோ கழுவி ஊத்திட்டாங்க ப்ரோ. காலி தூக்கிட்டாங்க மும்பைய மேனேஜ்மெண்ட். நான் தான் 10 வருஷம் மும்பை தான் 10 வருஷமா காரி தூக்கிட்டு இருக்கோம். புதுசா காரி. சரி இது என்ன? 13 ஃபைனல், 15 ஃபைனல், 17 ஃபைனல், 19 ஃபைனல், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? சரி, இப்ப நாங்களும் அதே மாதிரி 5 கணக்கு சொல்லட்டா? எனக்கு புரியல. எங்கள்கிட்ட தான் 5 கணக்கு இருக்கு. லாஜிக் எல்லாம் பேசக்கூடாது பூமர். ப்ரோ நீங்க பொய்யா ட்வீட் போட்டிருக்கீங்க. நீங்க போட்டிருக்கீங்க ரோஹித் சர்மா என்னாச்சு? அவர் தூக்கிட்டாங்களா? தூக்கிட்டாங்க. இல்ல பூமர் என்ன பொய்யா ட்வீட் போட்டிருக்காங்க? எனக்கு நீங்க போட்டிருந்தீங்க சேம் clowns are celebrating the announcement. ஆமா இது ஒரு நிமிஷம். சரி, அனௌன்ஸ்மெண்ட் இது இந்த கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் வேணா
ஒரு பாதி பேர் வந்து திட்டாம இருக்கலாம், பாதி பேர் திட்டிருக்காங்க. பாதி ஃபர்ஸ்ட் பேரா டீம் ஒரு பாதி பேரா நிமிஷம் பூமர் சரி ஈஸியா சொல்லுங்க பேச சொல்லுங்க. விடு. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த போன வருஷமும் ஏதோ பேட்டி கொடுத்தான் அவன் ஹர்திக் பாண்டியா. அவன் எதுக்கு அந்த பேட்டி கொடுத்தானா, தோனி போனதுக்கு அப்புறம் இந்த பிளேஸை பிடிச்சிடலாம் இங்கன்றதுக்கு தான் பேட்டி கொடுத்தான். மும்பைல இருந்து யாருமே வந்து இந்த பிளேயர்ஸ் யாருமே எடுத்தது கிடையாது, அவங்க ஒரு சாம்பியன் பிளேயர்ஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதை நானே ஒத்துக்க மாட்டேன். பும்ரா அவனுங்க ஐடென்டிஃபை பண்ண பிளேயர், ஏன் ஹர்திக் பாண்டியா குருநாள் பாண்டியா அவனுங்க ஐடென்டிஃபை பண்ண பிளேயர். அவன் அப்படி பேட்டி கொடுத்தான். அன்னைக்கு போட்டு கழுவி கழுவி ஊத்துனாங்க. உங்க குரூப் எல்லாம், நீ எந்த குரூப்னு தெரியல, ஆனால் அந்த குரூப் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துச்சு. அவன் திரும்ப இந்த டீமுக்கு வரான்னு சொன்னே அது அவனுங்க வந்து கொண்டாடினானுங்க. நான் அதுவே கொண்டாடனா இல்ல நீ கொண்டாட நான் சொல்லல ஐயப்பா, நீங்க ப்ரோ ஒரு அது கிளிப் நேச்சுரல் போடுறா, தானே ப்ரோ. நான் ஒரு மும்பை கிளிப் டீம் போடுறேனா, சப்போர்ட் பண்றவங்க அப்படி அது சப்போர்ட் பண்ணி தப்பு தானே இல்லைங்க. ஆகணும். அது எப்படிங்க தப்பாகும்? அது தப்பு இல்லை. இப்ப தோனி வந்து சென்னைக்கு ஆடிட்டு போய் பூனேக்கு ஆட போறப்ப சொன்னான், பூனேக்கு போய் அந்த பிரச்சனை ஆகி பூனேக்கு போய் ஆட போறப்ப சொன்னான், இது எவ்வளவு பெரிய தப்பு. நான் இத்தனை வருஷமா வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்கன்னு என் ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் போய் பூனேக்கு ஆடுறது எனக்கு எவ்வளவு பெரிய தப்பு, என்னோட சிச்சுவேஷன் எனக்கு எனக்கு என்ன பண்றதே தெரியலன்னு சொன்னான். அதனாலதான் இவனுக்கும் அந்த புனேயோட ஃபவுண்டருக்கும் பிரச்சனையே ஆச்சு. நீ என் டீம்ல ஆட வந்துட்டு நீ என்னத்துக்கு இப்படி என் டீமை பத்தி எப்படி தப்பா பேசலான்னு. அது அது அதுதான் ஃபேன்ஸோட மென்டல்னா தப்புங்க. அது நம்ம ஒருத்தர் வருஷம் ஒருத்தருக்கு முட்டு கொடுத்துருக்கோம், இத்தனை வருஷம் ஒருத்தருக்கு நின்றுருக்கோம்னா ஒன்று நம்ம தப்புன்னு சொல்லி அவனுக்கு அகேன்ஸ்டா நிக்கணும். நீ பண்ண தப்புடான்னு. நம்ம ஓகே நீ இங்க வந்துட்டியா, நான் இங்க சொம்பு தட்டுறேன், அங்க வந்துட்டியா நான் அங்க சொம்பு தட்டுறேன்றது என்ன லாஜிக்? அது சொம்பு தட்டுற பேசு ப்ரோ. நான் உன்கிட்ட சொல்லல ஐயப்பா, நீ தட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நீ தட்டுன நான் சொன்னா ஐயப்பா ஏன் அப்படி பண்ண டேக் பண்ணி போட்டானா? இல்ல நீங்க பொதுவா ஃபேன்ஸ் சொன்னீங்களே ப்ரோ. ஆமா ஆமா பொது மெஜர் உங்க இந்த குரூப் மெஜர் ஏங்க நான் தெரியாம தாங்க கேட்குறேன். ஒரு ஊடால ஒரு 2-3 வருஷம் வந்து மும்பை வந்து டவுன்ஃபாலாக இருந்தப்ப ஆர்சிபி வந்து இந்த கெயில் ஆடின சீசன்லாம் 14-15 13-14 எல்லாம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருவீங்களே. எவன்லாம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட் ஆடுறானோ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவனுக்கு சொம்பு தட்டி தானே இருந்தீங்க. அது அப்ப அது பேர் என்ன? யாரு பண்ணா? யார் ஐயப்பா நான் உன்னைய பேசல, நீ இங்க பண்ணி யாரு பண்ணான்னு சொல்லுங்க. அதே சொல்லுங்க, அதே சொல்ல மாட்டீங்க. எனக்கு நான் வந்து மும்பை இந்தியன் ஃபேன்ஸ்ன்றது நீ மட்டும் கிடையாது, இங்க இந்த பேசிட்டு இருக்க இந்த பூமர் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் ரியல் லைஃப்ல இருக்காங்கல்ல. என்ன ப்ரோ பொய்யா பேசுறீங்க? யாரையா அவன்? இன்ஸ்டாகிராம்ல பாருங்க எவ்வளவு அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. அது என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவ்வளவு குறையிறாங்கன்னா என்ன இதனால குறையிறாங்க, என்ன புரிய மாட்டேங்குது எனக்கு. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமே இல்லையே ப்ரோ. கேப்டன்சி சேஞ்சுன்றது என்னது ப்ரோ? அது டீமோட டெசிஷன் தானே. அது ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். அவங்க வந்து அடுத்த 5 to 10 இயர்ஸ்க்கு நினைக்கிறாங்க. புரியல நாங்க அக்செப்ட் பண்ணனும் இல்ல. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஐயப்பன் ப்ரோ நீங்களே இப்படி எடுத்து பேசுறீங்களே, அதுதான் என்ன நம்பவே முடியல. நான் மும்பை சப்போர்ட்டரே இல்ல. ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு ப்ரோ இதெல்லாம். சரி டீமோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ப்ரோ. இம்மெச்சூராவே இருந்துட்டு போறோம் ப்ரோ. எப்படி இருந்தாலும் என்ன ப்ரோ ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா காண்டி தான் சப்போர்ட் பண்ணுது, அந்த டீமை சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு ப்ரோ. முதல்ல ஹர்திக் பாண்டியா வாங்கிக்கவே கூடாது ப்ரோ. எதுக்குதான் வாங்கினாங்களோ எல்லாம் பேராசை. பூமர் இந்த பையன் இப்பதான் பாக்குறேன், 2-3 தடவை பாத்துருக்கேன். இந்த மாதிரி நினைச்சா பைத்தியமா டேக் பண்ணி ட்வீட் போட்டுட்டே தான் இருந்தான். அது காத்தியா ஃபேன் அவங்க பெரிய ஃபேன் ப்ரோ. விளங்குச்சு. மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன், அதுக்கு பதில் சொல்றேன். Another day one of asking to replace Agit Dhoni is a good captain. Look again, no one comes to close him, but when it comes to batting, கஷ்டம். இது பதில் சொல்லணும்னா ரொம்ப லென்த்தா போகும். கீழே வேணாம் பாவம், நான் சொல்றேன். இல்ல அது கீழே ஒரு ட்வீட் இருக்கு ப்ரோ. நான் வந்து ஒரு ட்வீட்டை கோட் பண்ணிருக்கேன். சரி, ஹை பிரஷர் டுக் சார் திஸ் பால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஆர் பர்சன் திஸ் வாஸ் லாஸ்ட் கேம் ஆஃப் அவர். எனக்கு புரியல அது ஏன் டிஃபெண்ட் பண்ணான்றது உங்களோட கொஸ்டினா இல்ல என்ன உங்க கொஸ்டின்றது சொல்லுங்க பூமர். ஆமா அதான் கொஸ்டின் ப்ரோ, சொல்லுங்க. அது அவரோட இன்டென்ஷனா, அவரோட வே ஆஃப் பிளேயிங். அவர் என்னனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அந்த மொமெண்ட்ல. இப்போ சூரியகுமார் யாதவ் ஏன் வந்து இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல டொக்கு அடிச்சான்னு சொல்லிட்டு டெய்லி காலைல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் இப்போ நீங்க என்ன முக்கியம்னா அன்னைக்கு அவன் வந்து அடிச்சிட முடியும், இந்த பால் இப்படிதான் பிளே பண்ண முடியும்னு நினைச்சு வச்சிருக்கான், அதனால அடிக்கிறான். அதை எப்படி நீங்க கொஸ்டின் பண்ண முடியும்? இந்த ஆள் மட்டும் மூணாவது இடத்துலயே நின்று டீமுக்காண்டி இறங்கி ஆடாம 5வது இடத்துல ஆடாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ரெக்கார்டுன்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்க இந்த சொம்பங்கெல்லாம் வந்து பேசியிருக்காது. நீ ஒரு கூட்டமே இருக்காது. கதை இப்படி போயிட்டு இருக்கா? ஆமா கதை அப்படிதான் போயிட்டு இருக்கு. 183 மறந்துருச்சா? அடிச்ச 183 மறந்துச்சா? என்னது 264 வந்து இதெல்லாம் ரொம்ப ஹைபோதெட்டிக்கலா யோசிக்கிறீங்க. அவரோட பொசிஷன் நேச்சுரல் பொசிஷனே அதுதான் நம்பர் 5 நேச்சுரல் பொசிஷன் அது கிடையாது. இல்ல அது வந்து 180 அடிச்சப்ப நம்ம யோசிக்க முடியாது.
செமிஃபைனல் யாரும் ஜெயிச்சோம்? தலை ரெய்னா நாளுப்பா. என்ன நாளையா? யுவராஜ் சிங் நாளை என்ன ஆஸ்திரேலியா மேட்ச் தானே? செமிஃபைனல் கூட தெரியல சார். என்ன சார் இப்படி பண்றீங்க? செமிஃபைனல்ல இருந்து என்ன ஆஸ்திரேலியா மேட்ச் இல்ல, வேற என்ன மேட்ச் சார்? பாகிஸ்தான் சார். குவார்டர் ஃபைனல் ஆஸ்திரேலியா. அது குவார்டர் ஃபைனல். ஆமா சார், குவார்டர் ஃபைனல் ஆஸ்திரேலியா. இல்ல செமிஃபைனல் ஆஸ்திரேலியா. புரியல எனக்கு. 2011 வரைக்கும் செமிஃபைனல் யாராவது ஜெயிச்சாங்க? சரி, யார் நீங்க சொல்லுங்க. நீங்களே எனக்கு குவார்டர் ஃபைனல்லாம் யுவராஜ் சிங் இது பண்ண, ஆஸ்திரேலியா மேட்ச் யுவராஜ் சிங்லாம் ஜெயிச்சோம். இப்போ என்ன அதனால எனக்கு புரியல சார். விட்டுருங்க, ஃபைனல் கூட கம்பீரோட கான்ட்ரிபியூஷன் நீங்க ஃபேன்ஸ் எப்பயாச்சும் ஹைலைட் பண்ணிருக்கீங்களா? கம்பீருக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ்ங்க, வரேன். இல்ல ஃபைனல்ஸ்ல வந்து தோனினால தான் ஜெயிச்சோம். இல்ல ஐயப்பா, சச்சின் எல்லா மேட்ச் தோத்துறாங்கன்னு நினைச்சாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் கம்பீர் தான் காப்பாத்துறாரு. தோனியும் ப்ளே பண்ணாரு. அப்பலாம் சொல்ல முடியாது. தோனியும் இல்ல, தோனினால தான் ஜெயிச்சோம். அந்த பிரஷர் சிச்சுவேஷன் வந்து யாருனாலும் ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. அப்ப கம்பீர் ப்ளே பண்ணீங்கன்னு ப்ரோ. கம்பீர் வந்து நான் விளையாடலன்னு சொல்லவே இல்லை. அவர்னால தான் ஜெயிச்சோம். நான் முக்கிய பங்கு வந்து தோனினால தான். தோனிக்கு அப்ரிஷியேட் பண்ணதே இல்ல ப்ரோ. எப்பவுமே தோனி தோனி தோனி. ஒரு சில ப்ரோ ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பாரு. இந்தியன் டீம்லாம் பார்க்கவே மாட்டாரு ப்ரோ. டேய், உனக்கு என்ன யாருன்னா தெரியுமா? நீ நத்தியாவது பேசக்கூடாது. ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ இந்த 2-3 வருஷமா பார்ப்பேன். உனக்கு முன்னாடி என்ன மேட்ச் பார்ப்பேன்னா தெரியுமா? ஐபிஎல் மட்டும் தான் பார்க்குறேன். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன்னு தெரியுமா? சும்மா நத்தியாவது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோனி அவர் வந்து தோனி கேப்டன்சி பண்ண வரைக்கும் பார்த்தேன்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் என்ன அதெல்லாம் நீங்க மொத்தமா எல்லாம் பார்க்கலன்னு சொல்லவே இல்லை. ஐயப்பா, ஏதோ சொல்லானே இருக்கு. யாரு? ஐயோ, இப்ப ரோஹித் சர்மா யாருமே தெரியல. ரோஹித் சர்மா ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே, அவன் அதே ஆளா? அவன் இல்ல ப்ரோ. இல்ல நீயே சொல்ற. எங்க இருந்துடா வரீங்க கிளம்பி? இதுக்குன்னே போட கார்த்திக் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அவர் வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் அந்த ட்வீட் போடுறது கரெக்டா தப்பா ப்ரோ? அந்த ஆள் நான் தூங்கி இருப்பாரு. யாரு? ஜெயசூர்யாவா? போட்டது தப்புதான். எனக்கு என்ன ட்வீட்லாம் தெரியாது, ஆனா போட்டது தப்புதான். சொல்லுங்க கார்த்தி, அப்படி சொல்லுங்க. எனக்கு என்ன ட்வீட்லாம் தெரியாது, ஆனா அவன் போட்டது தப்புதான் அப்படின்னு. இல்ல, இது இந்தியா ட்ரோல் பண்ணி போட்டிருக்கு. இல்ல இந்தியா மேட்ச்ல எல்லாம் கமெண்ட் இருங்க, மூடிட்டு இருங்க அப்படின்னு போட்டார். அப்படிலாம் போடக்கூடாதுல ப்ரோ. என்ன போடக்கூடாது ப்ரோ? என்ன பண்றது? இந்தியா ட்ரோல் பண்ணலாம் எதுவுமே போடலையே. என்னது மேட்ச் ஷேர் பண்ணுங்க சார். என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விடு சிட்டி. கடைசி வரைக்கும் கிரிக்கெட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஆமாங்க, நான் இங்க பாருங்க இதுதான் போட்டேன். ஒரே ஒரு ராஜா தான் இருக்கான் அந்த நாட்டுல. அவன் தான் இந்த கேமே பெருசா பார்த்தது. இப்பயாவது குழந்தைங்களா புரிஞ்சுக்கோங்க, மூடிக்கிட்டு இருங்க, மிச்சத்தை ஊர்ல வந்து பேசியிருக்கேன்னு போட்டிருக்கேன். இதுல இந்தியாவை திட்டி எங்க போட்டிருக்கேன்? எங்க உங்க ஃபேன்ன்றதுனால அப்படியே பாருங்களேன். அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க, வெயிட் பண்ணீங்க இந்தியா தோக்கணும்னு. ட்வீட் போட்டதுக்கு. ஆமா, என்ன சந்தேகம் அதுல? என்ன சந்தேகம் எனக்கு புரியல. இந்தியா எனக்கு இது வந்து இந்தியா ராணுவ படைக்கும் இன்னொரு நாட்டோட ராணுவ படைக்கும் நடந்த போரா என்ன? இது ஒரு கேம், அவ்வளவுதான். இதுல எனக்கு என்னோட ஒப்பீனியன் இருக்கலாம். ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்கா? யார் எங்க இருந்தே அவனை புடிச்சீங்க ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கீழ ரிப்ளை பண்ணிட்டாரு பாருங்க. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அதான் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் ஏதோ நாட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன். எனக்கு இதுக்கும் நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எனக்கு புரியல. அப்ப நாளைக்கு இந்தியன் ஆர்மி தோத்தா நமக்கு என்ன ப்ரோ? அவங்க தானே செத்து போறாங்க. அது எப்படிங்க இதாகும்? இந்தியன் ஆர்மின்றது போறாங்க ப்ரோ. நான் வந்து சும்மா நான் போட்ட ட்வீட் வந்து ஃபன்னா தான். என்ன இருக்கு, ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸா தான் பார்க்கணும். அதுல விமர்சனம் சினிமா ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் விமர்சனம் வரதான் செய்யும். அதுக்கு ஒன்னே அதெல்லாம் எமோஷனலா பார்க்க தேவையில்ல. ஃப்ரீயா வரலாம். இவங்கதான் தூக்கிட்டு வந்து பேசுவாங்க, பாத்தியில மோடி வந்து மேட்ச் பார்த்ததுனால தோத்துட்டீங்க அந்த மாதிரிலாம். சூர்யா அந்த மாதிரி போட்டிருப்பான். ஆனா போட்டுனா
அதுதான் அந்த ஃபன்னு அதுதாங்க. அந்த மாதிரி ஃபன்னு பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸா தான் ஸ்போர்ட் வந்து இல்லைங்க இல்ல ப்ரோ, இது வந்து மத்த விஷயத்துல சினிமால நல்லா எல்லாமே ட்ரோல் பண்ணலாம், ஜாலியா எடுத்துக்க வேண்டியது. எல்லாமே இதுல என்னங்க இதெல்லாம் ஜாலியா எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸ்போர்ட்ஸ், சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஒரு கமெண்ட் பண்றாரு. ஐயப்பா யார் நம்ம படிக்கும் போது ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மேட்டர்ல கலாய்ப்பாங்க. அதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கணும். மத்த விஷயத்துல நல்லா பேச வேண்டியது இந்த விஷயத்துல மட்டும் நல்லா விட்டுருங்க. என்ன சொல்றது? இல்ல கார்த்தி, நான் இது நடந்தது இல்ல சிட்டி, இதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்கணும் சிட்டி. இதுக்கு என்ன, இதுக்கும் கோவப்பட்டு பத்தியா ரச்சகன் மாதிரி நான் கையை முறுக்கிட்டு நிறமையா படிச்சுட்டு நிக்க முடியும். இந்தியா தோக்க கூடாது, இந்தியா தோக்க கூடாதுன்னு ஜெயிச்சிர பிடிச்சி அடிக்க முடியும். பூமரான்னு தெரியல, எலைட் பூமரா இருப்பான் போல. இல்ல ஆமா, மும்பை ஃபேன்ஸா கூட இருப்பான். அது யாருக்கு தெரியும்? இல்ல அது என்னன்னா, அதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல நடந்த சொல்ல, நான் வந்து அப்ப அந்த டயத்துல வந்து பேங்காக் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். அப்ப போனப்ப கோஇன்சிடென்ட்ல இந்த ஃபைனல் மேட்ச் அன்னைக்கு தான்றது என் கூட இருந்தவங்க எல்லாருமே சொல்றேன். என் கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த ஐயப்பன மாதிரி கொஞ்சம் சில பேர், ஒரு 4-5 பேர் இந்த மும்பை ஃபேனு. அப்போ எனக்கு டிக்கெட் போட்டு கொஞ்ச நாள்லேயே சொல்கிறானுங்க, அன்னைக்கு தான் ஃபைனலு, இந்தியா ஃபைனல் போகும், அன்னைக்கு உன்னை அங்கே வச்சு செய்கிற நீ கதற அப்படின்றாங்க. நமக்கு என்னன்னா, இவனுங்க வந்து சொல்கிறோம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னா, நமக்கு தெரியும், நியூஸ் பார்க்குறோம், எல்லாத்தையும் இவங்க விடாமல் ஜெயிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. நமக்கு ஒரு பக்கம் உள்ள பக்குன்னு இருக்கு, ஜெயிச்சு கீஸ்ட் வந்துச்சானா என்ன பண்ணுறது, நம்ம செய்வாங்கன்னு. அங்கே வந்து உட்காந்து அப்படியே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப மேட்ச் நடந்துட்டு இருக்கு, ஒரு டிக்கெட்டாக உழுகுது. நமக்கு உழுக அந்த அமாவாசை என்ன படம் அது, அமைதிப்படை அமாவாசை, இருங்கடா அது அப்படிதான் எடுத்துக்க முடியும். இது எனக்கு புரியல. இது வந்து ஒரு ஸ்போர்ட்டா தான் எடுத்துக்க முடியும். அவனுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன், அவனுக்குலாம் ட்விட்டர்ல இருக்கானுங்க, அவங்களை வம்புழுக்கிறதுக்கு நான் வீம்புக்கிறேன், அப்படிதான் என்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போடுவாங்க. அதான் ப்ரோ, ஜஸ்ட் ஃபேன் மென்டாலிட்டி தான். அத வந்து பண்ண கட்டலாம், அவ்வளவுதான். சினிமா, ஸ்போர்ட்ஸ், அரசியல் எல்லாம் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு கலாய்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் யாரு கேட்கறதுக்கும் இது உண்மை கிடையாது. உங்களுக்கு ஒன்னும் பிடிக்குதோ அது பேசலாம். யாரையுமே வந்து தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசிங்கமா பேசி போடாத வரைக்கும் எல்லாமே கருத்து தான், எல்லாம் விமர்சனம் தான். அது விமர்சனம் சரி தப்புன்றது இருக்கலாமே தவிர, ஐயோ நீ இதை போடவே கூடாது, பேசவே கூடாதுலாம் யாரையுமே சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்ல எனக்கு இந்த அரைகுறை பூமர் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்தியாவா எப்படி தப்பா போச்சு கிரிக்கெட் டீம், ஐயோ சச்சின் அவர் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா, இருந்தாலும் நீ ஒரு ஆன்டி இண்டியன் தான், அது வேற விட்டுரு. இந்த ஆமா பூமர் தெரியும், நீ யாருன்னு தெரியும் ஜெயஸ்ரீ எனக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் சொல்லுவேனே தவிர மற்ற விஷயத்துல நீ ஒரு ஆன்டி. அது நான் பண்ண ரொம்ப வருத்தப்படுறேங்க. அன்னைக்கு கோயின்சிடென்டா பெங்களூர்ல இருந்தேன், எல்லா பக்கமும் டிராஃபிக் எல்லாமே இருந்தனால. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அதோட முக்கியமான விஷயம், அன்னைக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணி போனதே நிறைய ப்ரூவரிக்கு போகலாம் அப்படின்னா, இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், அதனால எல்லாமே க்ளோஸ்ன்னு எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. கோயின்சிடென்ட்லாம் அவனுக்கு பிஜேபி தோத்தோடனே ஒரு உங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டு வந்துட்டேன், இதனால இந்த அப்படியே ஒரு முத்திரையை குத்திட்டாப்புல. நீ ஒரு அந்த மாதிரிலாம் கிடையாது சூர்யா, அப்படிலாம் கிடையாது. நீயே சொல்லியிருக்கீங்க வந்து டிமானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம்ல வந்து நான் 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாலும் இல்ல, அதுல இருந்து எனக்கு பிஜேபி மேல கோவம், மோடி மேல கோவம் இல்லங்க. அது பெர்மனண்டா அது உன்னோட உரிமை, அந்த கோவத்தால வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல என்னோட உரிமை தான், நான் இல்லைன்னா மறுக்கல. ராஜாபதி கரெக்டா போட்டிருக்காரு, ஆனா சரி ஓகே, அவரோட கருத்து. ப்ரோ சிட்டி ப்ரோ, இது என்ன ப்ரோ தேவையில்லாம அவர் என்ன கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு, அவரோட பழைய எதுக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம். என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத. யாரா ஜட்டின்னு, யாரா டே ஜட்டி, யாரா நீ? வன்மத்துல வந்திருக்கான் ப்ரோ, ஜேஸ் ப்ரோ கொட்டிட்டு போட்டு விடுங்கப்பா, ஏப்பா நீங்க வேற. நான் தான் போடுறேன், இதெல்லாம் ஓவர் ப்ரோ. கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், தேவையில்லாம இங்க பாருங்க. இல்ல நான் தான் போட்டிருக்கேன், எந்த சிச்சுவேஷன் என்னத்துக்கு போட்டேன் எனக்கே ஞாபகத்துக்கு இல்ல. அதெல்லாம் 6 வருஷத்துக்கு முடியும், 2017 போட்டதா விடு. அதெல்லாம் இருக்கிறதா. அப்படி பார்த்தா எல்லாரோட அக்கவுண்ட்ல இருந்து ட்வீட் எடுக்கலாம், எடுத்து போடலாமா? ஏதோ ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், தெரியல, என்ன ஞாபகம் இல்ல. ஓகே சரி ப்ரோ, சரி அது ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல 2017னா இது என்ன மெர்சல் டைம் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, மெர்சல். அப்ப மெர்சல் டைம் போய் எங்க அண்ணனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம பின்ன புடலங்கா கடை சப்போர்ட் பண்ணுவானுங்க ஜட்டி. எங்க படத்தை ட்ரிம் பண்ண சொல்றானுங்க, நான் என்னத்துக்கு அவங்க எனக்கு புரியல. யாரா எங்க இருந்தா அவனை கூட்டு வந்தீங்க?
ஏன் சும்மா பின்ன புள்ள அதெல்லாம் எல்லாமே கொஞ்ச நேரத்துல நம்மளே பதற வச்சிட்டான் பாருங்களேன். நம்ம ஏதோ தப்புன்ட்டோம் போல அப்படின்னு. நான் மெர்சல் அப்ப நான் வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? எங்க படத்தை ட்ரிம் பண்ண சொன்னா ராம்குமார், ஜெயசூர்யா, எவ்ரிபடி இன்வைட்டட். என்ன இன்வைட்டட்? 2026 மே. சரி, வாங்க. இங்கதான் இருப்பேன். 26 எலெக்ஷன்ல எனக்கு யாருங்க இவன் 20 என்ன சொல்ல வரான்? குழந்தையா? சம்பந்தம் இல்லாம பேசுறான். பைத்தியத்தை கூட்டு வந்துட்டீங்களா? 26 எலெக்ஷன்ல போய் ஸ்பேஸுக்கு வரணும்ன்றானா? சரி வரேன். இப்ப என்ன அதுக்கு? அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்பாட்டட் ப்ரோ. ஏய் இவனை பாத்துறாத, பார்த்து ஆஸ்பத்திரி சேருங்கடா. ஸ்பாட்டட் இல்ல கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. மன உளைச்சல்னால பேசிட்டேன் ப்ரோ. சாரியா பப்ளிக் இருக்குன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு சாரியா ப்ரோ. இல்ல சாரியா அது பப்ளிக்கா இருக்கனால இல்ல இருந்தாலும் ஜெயசூர்யா கொஞ்சம் ஒன்மன் தான் கக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். எனக்கு புள்ளங்க யாரு மேலங்க நான் வன்மம் கேக்குறேன். எனக்கு புள்ள அதை சொல்லுங்க. இன்னைக்கு பொய்யா ட்வீட் போட்டது ப்ரோ. எப்பயுமே அப்படித்தானே ஜெயசூர்யா? ஒரு நிமிஷம் இருங்க. விஜயை தவிர எல்லாருமே ஒன்மன் தான் கக்கிட்டு இருக்க நீ. சரி இப்ப நான் ஒன்னு சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் நீங்க இப்ப சூர்யான்ற நடிகர் மேல வன்மம் கட்டிக்கன்னு வச்சுக்கலாமா? ஆமா எல்லாருமே தான். சூர்யா, அஜித், இல்ல ஒரு நிமிஷம். மாஸ்ன்ற ஒரு படம் அவங்க ஃபேன்ஸே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்குன்னு நான் அப்ப 2015 போட்டு ட்வீட்டை எடுத்து காட்டட்டா? தனுஷ் மேலன்னு சொல்றீங்களா? தனுஷை பத்தி எடுத்து காட்டட்டா? தனுஷோட ஏதோ ஒரு படம் ஜெகமே தந்திரம்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டு ட்வீட்டை காட்டட்டா? வன்மன்றது நான் எப்பயுமே சொல்றேன், டிடிஎஃப் வாசன் மேல மட்டும்தான், யார் மேலேயும் கிடையாது. அது நான் ஒத்துக்கிறேன். அது இல்லைன்னு பல்தான்ஸ் வன்மம் கொட்ட அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது. இந்த மாதிரி இந்த 10ஆம் நம்பர் ஜெர்சி போட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. தற்கான கிலோ ஒருத்தன் அந்த மாதிரி இவங்களை மதிச்சு வன்மம் வேற கொட்டுவானுங்க ப்ரோ. ஆனா இன்னைக்கு ட்வீட் எல்லாம் பயங்கர வன்மம் தான் ப்ரோ. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த எச்சன்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் தவிர்த்துருக்கலாம். அது நமக்கு அதான் நமக்கு எது இன்ஸ்டிகேட் பண்ணதுன்னா நம்ம கூட இருக்க கூட்டம் கொஞ்சம் ஓவரா பேசும்ல. அப்ப நம்ம திரும்ப கூட இருங்க 3 ரவுண்டு 4 ரவுண்டு போடுறதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று போடுறதாங்க, ஏதோ ஒரு மேட்டரா. இன்னைக்கு அளவு போடவே இல்லை. ஏங்க இவரெல்லாம் கூட்டுறாங்க. டேய் சிட்டி பேர் ஒழுங்கா அவன் பேர் வச்சுட்டு வா. ஜட்டி சிட்டின்லாம் பேர் வச்சுட்டு வராத. 26 ஸ்பேஸுக்கு வா, 27ஆம் தேதி ஸ்பேஸுக்கு வான்னு. மெண்டல். அதுக்கும் சிரிக்கிறான்டா அவன். டேய் இவன் யாரா அவன்? ஐயப்பா உனக்கு ஃபேன் வேற ஏன் இப்படி ஒரு ஃபேன் தேவையா? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேளுங்க ப்ரோ. கேட்ட கேள்வி தப்பு இல்ல. அவன் கேட்ட கேள்வி தப்பு கேட்டானா? 200% தப்பு. அவன் கேட்ட இடம்னா எதுக்கு இந்த தேவையில்லாத டாபிக் எடுத்து கிரிக்கெட் டாபிக் ப்ரோ. அவர் பேசிட்டு இருந்த டாபிக் வேற. தேவையில்லாத டாபிக் பேசிட்டு இருக்கும்போது கிரிக்கெட் பத்தி பேசும்போது தேவையில்லாத டாபிக் அவன் எடுத்துட்டு வந்ததுதான் தப்பே தவிர அவன் கேட்ட கேள்வி எல்லாம் தப்பு கிடையாது. நீ எப்பயுமே 1 month தான் இருக்கா, அவன் கேட்கறான். இந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதுதான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 200% கிடையாதுன்னு. இவன் பாருங்க அதை காட்டின்னு வர விடுறாங்க. அதான் உங்களுக்கு ஃபேன்ட்டான்ல அப்ப சரி, அதுக்கு என்னத்த பதில் சொல்றது? அப்படி இல்ல ஜெயிச்சுருவா. இல்ல என்ன எனக்கு இல்ல கையும் குலவா மாட்டிக்கிட்ட அடிக்க முடியாது. இனிமேட்டு என்ன கையும் குலவா மாட்டிக்கிட்டேன்னா அதான் சொல்றேன். அந்த ட்வீட்டுக்கு காரணம் மெர்சல். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஜெயிச்சுருவா என்னன்னு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஆனா இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு. இல்ல நீங்க ப்ரோ இல்ல ஒண்ணே நான் சொல்லிக்கிறேன். இனி மூடி மறைச்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல ஜெயசூர்யா. இல்ல நீங்க என்னத்தாலும் பேசுங்க. ஒரு கோடி பேர் நான் முன்னாடி நின்று நீ அவன் தான் சொன்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் நான் யாருன்னு. அதான் நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியல நான் யாருன்னு. நான் எதுக்கு நீங்க சொல்றது? அதான் எல்லாரும் தெரிஞ்சிருச்சே. இப்படியே பிராண்ட் பண்ணிட்டு இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு. இல்ல ப்ரோ இல்ல இப்ப ஜெயிலர் இஷ்யூ வந்தப்ப கூட ஃபேன்ஸ் ஒரே மாதிரி மாப் மென்டாலிட்டி இந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்க. ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸுமே. ஆனா ஜேஎஸ் ப்ரோ அந்த மாதிரி பண்ணல. அவர் ரஜினி சார் மேல இருந்த அவரோட பாசிட்டிவ் சைட்ஸே சொன்னாரு. அவர் இந்த மாதிரி மீன் பண்ணி பேசலன்னு சொன்னது அவர் தான்.
மிச்சபடி அது எனக்கே வந்து அந்த கோவம் இருந்துச்சு அவர் சொன்னதுல. சோ அதனால வந்து மொத்தமாலாம் அவர் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காருன்னு சொல்றதுதான் தப்பு ப்ரோ. அவர் கரெக்டா தான் பேசுறாரு. என்ன கொஞ்சம் ஃபேன் பாய்ஸம் வந்து அதிகமா இருக்கு. தோனி ஃபேன் பாய் வச்சுட்டு போட்டு பல்டான்ஸ் போட்டு அடிக்கிறது, அதுதான் வருத்தமே தவிர மிச்சபடி அவர் ஒரு சில விஷயத்துல கரெக்டா தான் பேசுறாரு. கார்த்திக் இன்னைக்கு நைட் அரசியல் பண்றதுக்கு வர கண்டென்ட் இல்ல. ஏங்க நீங்க என்னமோ ஜெயிலில் வந்து அனிருத் நெல்சன்லாம் இருந்ததுனால இந்த மாதிரி பேசிட்டாரு. இல்ல ப்ரோ, அவரு இதே அண்ணாத்த அந்த டைம்ல எனக்கு புரியலங்க. அண்ணாத்துக்கு நான் எதுக்கு முட்டு கொடுக்கணும்? இல்ல அண்ணாத்துக்கு எனக்கு எதுக்கு முட்டு கொடுக்கணும்? எனக்கு பிடிக்கல, முட்டு கொடுக்கல. இப்ப நான் வந்து இப்ப என்ன தர்பார் அப்ப முட்டு கொடுத்துருங்க, எடுத்து காட்டட்டா? பூமர் தர்பார் முட்டு எடுத்து காட்டவா? அது எதுக்காக? எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமேட்டு ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஜெயசூர்யா, தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். தர்பாருக்கு என்ன இதே என்னன்னு சொல்லுங்க. மறைக்கிறதுக்கு ஒண்ணுல என்ன தர்பாருக்கு போய் எது கொடுத்தேன்? தர்பார் மியூசிக் டைரக்டர். ஓ சரி, கோச்சரியான் எடுத்து காட்டுட்டா? கோச்சரியான் எடுத்துட்டு வரேன். அதுக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் கண்டுபிடிக்கிறீங்களா? எனக்கு புரியலங்க. படம் சரி கோச்சர் நல்லா இருந்துச்சா? கோச்சர் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் அது பிரச்சனை இல்ல. கோச்சர் நல்லா இருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு புரியல இது. அதாங்க உங்க பிரச்சனை. இப்ப கபாலி எப்ப நான் போட்டு ட்வீட்டா எடுத்து காட்டட்டா? கபாலி மியூசிக் யாரு? கபாலி நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கபாலி வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி நான் போட்டு ட்வீட் எடுத்து காட்டுறேன். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் படம் பிடிக்கல. படம் பிடிக்கலன்னு போட முடியும். பிடிக்காது. படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் பிடிக்காம போகும். படம் ரிலீஸுக்கு முன்னாடி எப்படி பிடிக்கும்? இது ரஜினி ரஜினி ஜெயிலர்ல பேசினது வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசினாரோ ஆடியோ லான்ச்ல? ஆமா, ஆடியோ லான்ச்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் நடக்கும். ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி நடக்கும்? அப்ப ஏன் முட்டு கொடுத்தேன் பேசுனதுக்கு? அது மியூசிக் டைரக்டர் வாசிச்சனால ஆடியோ லான்ச் பிச்சு முட்டு கொடுத்தேன். சமால அரசியல்வாதி. ஆமா, அவர் இல்ல ஆடியோ லான்ச்ல அவர் பேசுனதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. இல்லன்னு இருக்கு. இல்ல இப்ப நீங்க தான் அது இல்ல ப்ரோ, சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. நிறைய பேர் வந்து ஒரு நிமிஷம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஆடியோ லான்ச் வந்து ஏன் ஜெயசூர்யா முட்டு கொடுத்தானா, அனிருத் மியூசிக்கால முட்டு கொடுத்தானே இப்ப சொன்னீங்க நீங்க. நான் சொல்ல ஆடியோ லான்ச் பிரவீன் சொன்னாரா இல்லையா? பிரவீன் நான் சொன்னேன். அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொன்ன மாதிரி வேற இருந்துச்சா? ரெக்கார்டிங் இருக்கு. இல்ல நீங்க சொன்ன டோன் அந்த மாதிரி தான். நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? ஏன் முட்டு கொடுத்தானா, அதுக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, நெல்சன்லாம் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஆமா, அது படத்துக்கு சொன்னேன். ஆடியோ லான்ச்க்கு இங்க சொன்னேன். இல்ல விஜய் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ரஜினி சைடுல தான் தப்பு இருக்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர். ஆனா ஜேஎஸ் ப்ரோ மட்டும் தான் தனியா சொன்னார் அந்த மாதிரி. இல்ல அவரை விஜய் சார் மீன் பண்ணவே இல்லைன்றது அவர் மட்டும் தான் சொன்னார். சோ அந்த ஸ்டாண்ட்ல வந்து அவர் கரெக்டா தான் பேசினாரோன்னு எனக்கு இப்ப தோணுது. முன்னாடியுமே நானும் ரஜினி சார் தப்பா பேசினாரோன்ற மாதிரி தான் நினைச்சேன். சையதெல்லாம் வரதுலன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். சையதெல்லாம் இறக்கி விட்டுறாங்க. இதுல என்ன ப்ரோ இருக்கு? இல்ல நானுமே ஜெனரல் ஃபேன்ஸோட மென்டாலிட்டில தான் இருந்தேன் முன்னாடி. வச்சுலாம் பேசல. இந்த சையது இந்த இதுல என்ன ப்ரோ இருக்கு? எனக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதான் பேச முடியும். சையது சிட்டி மாதிரி 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணி மாத்தி பேசிக்கலாங்க. அதுக்கு நான் என் கருத்தை மாத்தணும் எனக்கு அவசியம் இல்லை. சரியா? நான் ஏன் மாத்தி பேசுறேன் ஜெயசூர்யா? நீ பண்ணதோட நான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஜெய் ரிலீஸ்க்கு அப்புறம். சும்மா இது என்னை ஏன் இவ்வளவு திட்டி இருக்காங்க அப்புறம்? இல்ல அதான் சொல்றேன். நீங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணல, அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்துச்சு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லல. ஆமா, இல்ல இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் படம்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வசூல் ஆயிடுச்சு, நல்லா ஓடிடுச்சு. அது ரஜினி ஸ்டார்ட்னு சொல்லிட்டேன். நான் எப்பவுமே வன்மத்துல இருக்கிறாள் எதுக்கு ரஜினி ஸ்பீச்சுக்கு சப்போர்ட் பண்ணேன்? நீ அப்ப என்ன போட்டேன்னு தெரியாது. எடுத்து காட்டுறேன். ப்ரோ அவர் மட்டும் தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச ரஜினி. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நானுமே சப்போர்ட் பண்ணி ஏன் திட்டுட்டு இருந்தீங்க எல்லாரும் சேர்ந்து? ப்ரோ அதான் ப்ரோ மாப் மென்டாலிட்டி நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. மாப் மென்டாலிட்டில வந்து அவர் தப்பா பேசிட்டாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு சோசியல் மீடியா. சோ எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது நானுமே அப்படிதான் நினைச்சேன். போக போகன்னு தெரியுது. சும்மா ஜெயசூர்யா கலைக்கிறதுக்காக பேசுறாங்க. சீரியஸா எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. போய் ட்வீட்ல தேடி எடுக்க போயிடாது. இருந்தாலும் ஜெயசூர்யா அப்பப்ப இந்த மாதிரி வம்பளுக்கிறது இங்க நல்லா சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் 13, 15, 17, 19 இப்பெல்லாம் ஸ்பேஸ் இருந்திருக்கணும் ப்ரோ. மிஸ் பண்ணிட்டோம். ஓகே விடுங்க. முதல்ல பேர் என்ன ப்ரோ இது? என்ன 13, 15னா புரியல. 13, 15 உங்க மேல பயங்கர வன்மத்துல இருக்காங்க. பாவங்க இவன் ஒழுங்கா பேர் கூட இல்லாத ஜட்டி. டேய் பேர் வச்சுட்டு வாடா முதல்ல.
யூசர் நேம் 13 ப்ரோ 17 கார்த்திக் இயரா கார்த்திக் ப்ரோ நீங்க தான் மும்பை சொல்லி இந்தியன்ஸ் ஃபன் பண்ண சொன்னீங்களா மும்பை ஜேஸ் இந்தியன்ஸ் ப்ரோ ஜெயிச்ச வருஷமா ட்வீட்லாம் சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானா? இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்ச வருஷமா 13 17 13 15 17 19 தோனியை நல்லா விழுத்தி எடுத்துட்டாங்க. ஐயோ ப்ரோ போதும் ப்ரோ ரொம்ப சண்டையா போயிட்டு இருக்கு. பாரு ஜெயசூர்யா சுத்தி சுத்தி நெகட்டிவிட்டி வளர்த்திட்டே இருக்க. உனக்கு வந்து மும்பைல இருந்து எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல உருவாயிட்டு இருக்காங்க. பாத்துக்க. அது இந்த நல்லா ஆனா இருக்கு. ப்ரோ ஃபைனல்ஸ் தான் வந்து ஜெயிச்சதே இல்ல ப்ரோ. சிஎஸ்கேவா சிஎஸ்கே வந்து எம்ஐ ஜெயிச்சது இல்ல. ஆமா ப்ரோ. அப்ப நல்லா ஆப்போனன்ட் தான் மேபி ப்ரோ. அது ஒத்துக்கலாம். மேபி நம்ம எல்லாம் அடுத்த பிறவியில நடக்கலாம். மேபி பாப்போம். என்னது ப்ரோ? இல்ல இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் யார் யார் வந்து நீ ஒரு இப்படி ஒரு பேசிட்டு மாசத்துக்கு இருக்க? முன்னாடி என்னமோ பேசியிருந்தானுங்க. சிட்டி இன்னைக்கே பல தடவை ஜட்டியை உருவி உட்கார வச்சாச்சு. தேவையில்லாம பேசக்கூடாது. அப்ப நம்ம ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். நான் என்ன ப்ரோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசுனேன். இல்ல எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளவு பொங்குறதுக்கு காரணம் வந்து ரோஹித் சர்மா வந்து அவரோட கேப்டன்சிய அவரே அது மண்டையும் ரிசைன் பண்ணான்றதுனாலதான் அப்புறம் வந்து நான் அந்த அபியூஸ் மாதிரி தான் பண்ணிட்டேன் எனக்கு காரணமா சாரி இருக்குன்னு பூரின்னு பேச வேண்டியது. ஐயப்பன் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் எனக்கு கேப்டன்சி வந்து அர்த்திகா அவரே ரிசைன் ப்ரோ அர்த்திகா பண்ணலன்றதுனாலதான் பிடிக்காது ப்ரோ. ப்ரோ எனக்கு அர்த்திகா பிடிக்காது அதனால. என்னது எனக்கு அர்த்திகா பிடிக்காது ப்ரோ அதனால. ஆமா ப்ரோ அவெல்லாம் ஒரு ஆளா இல்ல ப்ரோ. இப்ப என்னன்னா ரிசைன் பண்ணதை வந்து ரோஹித் சர்மாவே அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ப்ரோ கேப்டன்சி அவர் ரிசைன் மாத்திருந்தாங்கன்னா பண்ணல பிரச்சனை ப்ரோ. வந்திருக்காதோன்னு உங்களுக்கு எப்படி நினைக்கிறேன் தெரியும் அவர் ரிசைன் பண்ணாரு ப்ரோ? ப்ரோ இல்ல ரோஹித் நான் சர்மாவே சொல்றேன் ப்ரோ. ரிசைன் பண்ணி இல்ல ப்ரோ ரோஹித் இன்கேஸ் சர்மாவே வந்து ரிசைன் பண்ணியிருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன் ப்ரோ எம்ஐய. ஓகேவா? இல்ல ப்ரோ இன்கேஸ் ரிசைன் பண்ணி அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து கேப்டன் மாத்திருந்தாங்கன்னா இந்த ப்ரோ அளவுக்கு அப்பயும் வந்து நான் ரேட்டட் சப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்க ஆயிருக்கதும் மாட்டேன். தோணுது எனக்கு. என்னது ப்ரோ? ப்ரோ மத்த அப்பயும் கேப்டனா நான் இல்லையா சப்போர்ட் ப்ரோ? பண்ணிருக்க மாட்டேன். பும்ரால எவ்வளவு இல்ல வருஷமா நீங்க இருக்காரு சப்போர்ட் பண்ண ஸ்குவாட்ல. மாட்டீங்க சரி. மத்தவங்க சொல்றேன். ஏன்னா போய் ஸ்கை ரிப்ளை பண்ணிருப்பான் போய் பாருங்க. ரோஹித் சர்மா போஸ்ட் இல்ல கூட இப்ப ரிப்ளை என்ன பண்ணிருப்பான். கோவம்னா எல்லாத்துக்கும் அவனை வந்து ட்ரேட்ல வாங்கிட்டு உடனே கேப்டன்சி அவங்களே சேஞ்ச் பண்ணதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. ரோஹித் சர்மா கேப்டன்சி அவராவே ரிசைன் பண்ணி அதுக்கப்புறமா மேபி கேப்டன்சி சேஞ்ச் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு கேட்டு தோணும். எல்லாம் நம்ம நேரம் ப்ரோ. சரி ஓகே பாய் முடிச்சுக்கலாம். இல்ல கார்த்திக் ப்ரோ ஹலோ இன்னொரு விஷயம் பேசணும். ஜேஎஸ் ப்ரோ ஒன்று என்ன கரெக்டா சிட்டி? சொன்னாரு. முன்னாடிலாம் எப்பவுமே இந்த ரம்மி ஆடு பினோமோ ஆப் நான் வந்து பிரசாந்த் ப்ரோட ஃபேன் இல்லைன்னு சொல்ல. அவர் எப்பவுமே பணத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவரே இந்த மாதிரி ஆப்லாம் ப்ரொமோட் பண்ணுவாரு ப்ரோ. விராட் கோலி அது தெரியாது தோனி இல்லைங்க. எல்லாம் ப்ரோ. அவங்களுக்கு தெரியாது இல்லை அந்த டைம்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஆடு, அந்த ஆடு கொடுத்தாங்கன்னா போடுறாங்க. அந்த மாதிரி தான் தெரியும். அதுக்குள்ள போய் என்ன நடக்குது, அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதுல்ல ப்ரோ. என்ன ப்ரோ ஜெயசூர்யா ப்ரோக்கு தெரியுது, அவங்களோட பெரியவங்களுக்கு தெரியாது. இங்க இருக்க நீங்க சிட்டி ஃபர்ஸ்ட் இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த நிறைய சொசைட்டில பெரிய ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே அக்கறை இல்லை அப்படின்போது ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு அதுல வர காசை வச்சுக்கிட்டு பழக்கம் நடத்துறவனுக்கு வந்து அவனுக்கு சமூக அக்கறை வேணும், அவனுக்கு பொறுப்பு வேணும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க தோனி கோலி எல்லாம் அதுதான் இல்ல அது கரெக்டு. இப்ப இந்த மாதிரிலாம் ஆகும் தெரியல. இதுக்கப்புறம் மாத்திக்குவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பண்ணிடுவாங்க. ஒரு காலத்துல வந்து இல்ல மக்களும் சொல்ற மாதிரி தெரியல ப்ரோ. மிஸ்டர் கார்த்திக் ரவிவர்மா மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அதை எடுத்து எதுக்கு போட்டிருக்கேன்னு பாருங்க. என்ன எடுத்துட்டு வந்துட்டியா? இவ்வளவு நேரமா உட்காந்து தேடிட்டு இருந்த என்ன போட்டு? அப்பயே எடுத்துட்டேன். நீங்க ஜட்டியோட சீரியஸா பேசிட்டு இருந்ததுனால என்ன ஜெயசூர்யா ப்ரோ மரியாதையா பேசுங்க. மரியாதைலாம் பேச முடியாது. இப்ப இதுல என்ன நிரூபிக்க விரும்புற? எனக்கு என்ன வன்மம் அதுல சொல்லுங்க. வன்மத்திலே தரேன்னு சொல்றீங்களா? இதுல என்ன வன்மம் இருந்தா அப்படி போட்டுருப்பேன். என்னை அப்படிதானே கேட்டானுங்க. நானும் சொன்னேனே ரஜினி ஸ்டேஜ்ல வந்து ஒரு மணி நேரம் கேட்பீங்களா? ஆமா, அப்ப நான் என்ன பண்றது? உன்னைதான் கேட்க முடியும். இது என்ன கொடுமையா இருக்கு எனக்கு புரியல. உங்களை என்னை திட்டினானுங்கல்ல, அதே மாதிரி உன்னை திட்டுட்டோம். ஓ அப்ப இதுக்கு பேர் ஆமா, ரஜினி பேசுறது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கே திட்டினானுங்கல்ல, அது மாதிரி ஒன்னே திட்டோம். இல்ல நான் கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க எப்பயும் வன்மத்துல சுத்துறேன்னு சொல்றீங்க. நான் வன்மத்துல சுத்துறாலும் இப்படி ட்வீட்டை போட முடியும்னு கேக்குறேன். இன்னைக்கு போட்ட ட்வீட் வன்மம் தான், எச்சனை போட்டது வன்மம் தான். எத்தனையோ டைம் போட்டிருக்க. சூர்யா திட்டி போட்டிருக்க, சர்க்காசமா போட்டிருக்க, அஜித் போட்டிருக்க, எல்லாரையும் போட்டிருக்க, மோடியை போட்டிருக்க, எல்லாத்தையும் எல்லாரும் போடுறதானே வன்மம் தானே. இல்ல ஒரு நிமிஷம் நெல்சன் சொல்ல சூர்யா அஜித் சொன்ன. சூர்யா அஜித் சச்சின் எவ்வளவு மியூசிக் டேரக்டர் எடுத்துட்டு இருக்காரு. டேய் பூமர். ஆமா, டிஎஸ்பி ராக்ஸ்டார் டிஎஸ்பி எல்லாம் நீங்க பேசுனேன் இந்த ஸ்பேஸ்ல, இதே ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டு ஓவரா பேசுங்க. நாங்களாம் சும்மா இல்ல.
இப்பயும் பேசதான் as a rock செய்வேன். as a உங்களை பத்தி senior தான் rockstar தப்பா fan பேசியிருக்காரு ப்ரோ. ப்ரோ உங்களை பத்தி தான் தப்பா பேசியிருக்காரு. அதெல்லாம் எங்க bro? மனோபலாவோட கம்பேர் பண்ணாரு. ஆமா அதெல்லாம் பண்ணிருக்க. ஆமா பின்ன என்ன கொஞ்சம் வாங்கலா இந்த மாதிரி ஒருத்தன் பைத்தியத்தெல்லாம் கூட வச்சுக்கிட்டு பேசினா வாதத்தில் தோக்குறவன் தான் அந்த மாதிரி அவதூறு கையில் எடுப்பான். அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. ஏங்க பின்ன புருளங்க இவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரோ பைத்தியம் மாதிரி இந்த பேசுறீங்க? மாதிரி அவதூற பரப்ப ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் பேச முடியலன்றதுக்காக. சரி விடு. சூப்பர் ப்ரோ. நீங்க வாதத்துல தோத்துட்டேங்க, தோல்வி ஒத்துக்கிறேன். இது முன்னாடியே சொல்ல வேண்டியது. இனியாவது திரும்பி நல்லபடியா இருக்க வாழ்த்துக்கள். ஐயப்பா இந்த பைத்தியம் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்காத, இல்லைன்னா இவன் நான் இருந்தேன்னா இந்த பைத்தியத்துக்கு ஸ்பீக்கர் கொடுக்காத. நான் கிளம்புறேன். என்னன்னு கேளுங்க ப்ரோ. வந்ததுல இருந்து வன்மத்தை கூட்டிட்டு இருக்காரு. பாவம் அவனுக்கு ஏதோ பிரச்சனை. எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. பிரவீன் ப்ரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஆமா அவர் பெரிய அரசியல்வாதி. ஒரு எக்ஸ்போஸ் இல்ல ஏன் ப்ரோ நீங்க நைட் இவ்வளவு நேரம் இவனுக்கு செலவழிக்கிறது நம்ம தப்பு தான். நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டப்பா. சரி குட் நைட். சரியா நல்ல வாழ்க்கை வாழ். இல்ல பிரவீன் ப்ரோ பொய்யா அவன் படிச்சிட்டு இருக்கான். சின்ன பையன் மொபைல் ஃபேன், அதனால அவன் பேசுறான். சின்ன பையனா முதல்ல சொல்ல வேண்டியதானங்க, பேசிக்கவே மாட்டேன்னுங்க பாவம். நீங்க இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்கான் மொபைல் ஃபேன், அதனால நீ சொன்னதா எல்லாம் கரெக்டா படிக்கிற கார்த்திக் ப்ரோ நீ கரெக்டா தான் பேசிருக்கீங்க ப்ரோ, தப்பா எதுவும் பேசல. இவருதான் பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் கரெக்டா தான் பேசுனேன் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ விட்டு ஃப்ரீயா விடுங்க ரெண்டு பேரும். ஜெயசூர்யா எங்க போயிருவாரு? ஜெயசூர்யா வரும்போதெல்லாம் வச்சு செஞ்சுக்கலாம். மயிரம் சும்மா ஏங்க நைட் நேரத்துல ஏங்க வாய போடுங்க ப்ரோ. விடுங்க ப்ரோ, சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வச்சு கோவம் வருதா? கூல் ப்ரோ கூல் ப்ரோ. நீங்க நல்லா தான் பேசுறீங்க ப்ரோ, இல்லன்னு சொல்ல. நீ இந்த மேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணு. ஆமா பொதுவா நல்லா பேசுறீங்க ப்ரோ. பிரதர் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க பிரதர், என் வாழ்க்கையே போயிடும் பிரதர். ப்ளீஸ் பிரதர். பிரதர் பண்ணிடாதீங்க. சரி ஓகே பண்ணிடாச்சு, முடிச்சுக்கலாம். ஜெயசூர்யா வேல்ஸ் காலேஜ் ஆப்போசிட்ல ஒரு மால் இருக்குல்ல ப்ரோ, சரவணா செல்வராஜ். எங்க? வேல்ஸ் காலேஜ் ஆப்போசிட்ல பல்லாவரம். அந்த மால் பல்லாவரம். ஆமா கடை, துணி கடையில ஓப்பன் ஆயிடுச்சு, மால் மட்டும் ஓப்பன் ஆகுது. அது எப்போ கேட்டு சொல்றாங்க. விசாரிச்சு சிவகார்த்திகேயன் வேற அங்கதான் தியேட்டர் ஓப்பன் பண்றதா சொல்லுங்க. விசாரிச்சு சொல்றாரு. பல்லாவரம் நாளைக்கு சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி क्वेश्चन. இந்த ஃபார்முலாஸ் பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சது என்ன ஃபார்முலா? அந்த 3 ஃபார்முலா கொண்டு வந்தாங்கல, இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டாங்களே. என்ன ஃபார்முலா ப்ரோ? ஃபார்முலா ப்ரோ, ஃபார்மர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபார்முலாஸ் வேளாண் சட்டம். அதுதான் அவங்களே எடுத்துட்டாங்களே. பிஜேபி இருக்கும். இல்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப டீப், அதெல்லாம் தெரியாது. அது அவங்களே ரியாக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அது விட்டுற வேண்டியதான். இல்ல ப்ரோ, அவங்க வந்து எதிர்ப்புனால ரெடியூ பண்ணிட்டாங்க ப்ரோ. சிட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 மணிக்கு அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. ஃப்ரீயா விடுவோம். குட் நைட் ப்ரோ. தூங்க ப்ரோ. சிட்டி ப்ரோ. பை பை பை. நான் மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்றேன். ப்ரோ. குட் நைட்.